அனைவருக்கும் பாலசாண்டில்யனின் பணிவான வணக்கம். பொழுது புலர்ந்தது யாம் செய்த தவத்தால், புண்மை இருட்கணம் போயின யாவும், எழுபசும் பொற்சுடர் எங்கனும் பரவி எழுந்து விளங்கியது அறிவனும் இரவி. தொழுதுனை வாழ்த்தி வணங்குதற்கு இங்கு உன் தொண்டர் பல்லாயிரம் சூழ்ந்து நிற்கின்றோம். விழிதுயில்கின்றனை இன்னும் என் தாயே, வியப்பிதுகான் பள்ளி எழுந்தருளாய். 1000 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பிறக்கும் அதிசய மகாகவி என்று வியந்து போற்றப்படும் உலக மகாகவி பாரதியார் 142வது பிறந்தநாள் விழா மேடை இது. மகாகவி பாரதியார் பிறந்தநாள் விழாவை தொடர்ந்து 36 ஆண்டுகளாக ஸ்ரீராம் பாரதி கலைக்கழகத்தினர் பெருமிதத்துடன் கொண்டாடி வருகின்றனர். இந்த அரங்கை அலங்கரிக்கும் உங்கள் அனைவரையும் விழாக்குழுவின் சார்பாக வருக வருக என்று வரவேற்பதிலே மிகுந்த ஊகை கொள்கின்றோம். விழாவிற்கு பிரமுகர்களை அழைக்கவிருக்கின்றோம். இந்த விழாவிற்கு தலைமை தாங்கி விருதுகளை வழங்கி பொற்கிழி வழங்கி நூலினை வெளியிட்டு சிறப்புரை ஆற்றவிருக்கின்ற நாம் அனைவரும் அறிந்த சொல்லரசி திருமதி பாரதி பாஸ்கர் அவர்களை பணிவன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். ஸ்ரீராம் பாரதி கலைக்கழகத்தின் தலைவர் திரு ஜி சுந்தரேசன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். தொடர்ந்து மகாகவி பாரதியார் புகழ் பரப்பி வரும் சிறந்த செயல்பாடுகளுக்கு பாராட்டு விருது மற்றும் பொற்கிழி பெற இருக்கும் அறிஞர் பெருமக்கள் முனைவர் பா பெருமாள், பேராசிரியர் முனைவர் கஸ்தூரி ராஜா மற்றும் பத்திரிகையாளர் ராஜ் கண்ணன் மூவரையும் மேடைக்கு அழைக்கின்றோம். இந்த விழாவிற்கு வரவேற்புரை ஆற்றுவதற்காக வருகை புரிந்திருக்கக்கூடிய மெய்ஞானி டாக்டர் பிரபாகர பாபு அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். விருதாளர்கள் மேடைக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய கரவொலியை நீங்கள் அளித்து அவர்களுக்கு பாராட்டு தெரிவிக்கலாம். விழாவின் தொடக்கமாக தமிழ்த்தாய் வாழ்த்து. நீராறும் கடலொடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராறும் வதனமென திகழ்வரத கண்டமிதில் எக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. நன்றி. யாமறிந்த புலவரிலே கம்பனைப் போல் வள்ளுவரைப் போல் இளங்கோவைப் போல் பூமிதனில் யாங்கனுமே பிறந்ததில்லை, உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லை என்று சொன்னான் பாரதி. அத்தகைய அன்னை தமிழுக்கும் தமது சீரிய தமிழ் பணியினால் தமிழகத்திலே பல்வேறு பத்திரிகைகளை எழுதி கொண்டிருக்கக்கூடிய, பல ஆய்வுகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய, ஏற்கனவே இந்த மேடையிலே பாரதியின் விருது பெற்றிருக்கக்கூடிய மெய்ஞானி டாக்டர் பிரபாகர பாபு அவர்கள் இப்பொழுது முறைப்படி வரவேற்புரை ஆற்ற இங்கே வருகின்றார்கள். அனைவருக்கும் இதயமான மாலைக்கால வணக்கங்கள். முன்பணிக்காலம் முடிந்து பின்பணிக்காலம் அடர்த்தியில் குறைந்து இப்பொழுது இளவேனில் காலம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. பாரதி பிறந்தது குளிர் நாளில்.
இந்த பாரதி விழா நடப்பதும் குளிர் நாளில்தான். மகாகவி பாரதியார் அவர் பிறந்த 142ஆம் பிறந்தநாள் விழா இன்று நடைபெறுகிறது. ஸ்ரீராம் பாரதி கலை இலக்கிய கழகம் ஆண்டாண்டு காலமாக பாரதியார் பிறந்த நாளையொட்டி ஆண்டுக்கு 3 பாரதி விருதை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இது உலகறிந்தது. அந்த வகையில் இன்றைய நாளில் அனைவரும் திரளாக வந்திருக்கிறீர்கள். பாரதி ஒரு கவிஞன். ஆகையால் பாரதியின் அடிச்சுவட்டில் நானும் ஒரு கவிதையை கூறியே இந்த வரவேற்புரையை தொடங்க விரும்புகிறேன். காலை இளம் பரிதி வரும் அழகைக் கண்டேன், கருப்புதிர்ந்து மெலிதாக கரையக் கண்டேன், வேளை சுப வேளை என வண்ணந்தீட்டும் விந்தையினை கண்டிறைவன் வித்தை கண்டேன், சோலையது பணியில் முகம் கழுவிக்கொண்டு சுந்தரமாய் செண்டுகளாய் சிரிக்கக் கண்டேன், நாளை ஒரு வேளை வரும் என்றே நம்பி நாட்டியமாய் பூங்கொடிகள் நெளியக் கண்டேன், தென்றலுடன் குழவுகின்ற அணில்கள் கண்டேன், தாவி மரக பூக்கொறிக்கும் கிளிகள் கண்டேன், அன்றளர்ந்த வாழை இலை கோட்டில் கிளிகள் அவசரமாய் செய்திகளை படிக்கக் கண்டேன், 1-2 மைனாக்கள் உறக்க கூவி உயர்ந்து வரும் கதிர்களினை எண்ணக் கண்டேன், வென்று விழக் கண்ணுருட்டி வெகுண்டாற்போல வெப்பமுடன் கதிரவனின் வருகை கண்டேன், தாழ்ந்திருந்த புதுவெள்ளி வானில் கோலம் தங்கமென மெருகேறி தவழக் கண்டேன், சூழ்ந்திருந்த இருள் கூட்டம் சொல்லாமலே சுழற்கண்டு தோற்றோடி சரியக் கண்டேன், வீழ்ந்திருந்த உடல் கூட்டம் விழித்து கொண்டு விடிவுகளில் நாட்டமுடன் விரையக் கண்டேன், ஆழ்ந்திருந்த கருமையது அகன்றாற்போல அறியாமை அகன்றால்தான் உலகம் வாழும். இந்த அறியாமை அகன்றால்தான் உலகம் வாழும். இந்த அறியாமை அகன்றால்தான் உலகம் வாழும் என்று சொன்னவன் நான் அல்ல, பாரதி. இந்த அறியாமை அகல்வதற்காகவே எண்ணற்ற எழுச்சிமிக்க பாடல்களை எழுதியவன் பாரதி. அன்றைய விடுதலை காலத்தில் கூட அறியாமையால் தான் நாம் வெள்ளையரை வீரியமாக எதிர்க்கவில்லை என்று பாடினான். அதற்காகவே தன்னுடைய நாட்டினரே அவன் சாடினான். அத்தகைய பாரதியின் புகழ் இன்று வரை நிலைத்திருப்பதற்கு காரணம் அவன் எழுத்தில் இருந்த உண்மை, அதிலிருந்த நேர்மை. அந்த உண்மையும் நேர்மையும் அழகாக நெசவு செய்யப்பட்ட கவிதைகளால் பாடல்களால் இன்றும் கூட நாம் பாரதிக்கு விழா நடத்தி கொண்டிருக்கிறோம். 100 காலம் கடந்த நிலையிலும் இன்றும் நாம் பாரதியை நினைத்து மனம் கனத்து கொண்டிருக்கிறோம். பாரதியை நினைத்தால் மனம் கனக்கிறது, ஆனால் நெஞ்சம் வலுவடைகிறது. அதுதான் பாரதியின் சிறப்பு. புலமையும் வறுமையும் சேர்ந்தே பிறந்தது என்பார்கள். இருக்கலாம், ஆனால் புலமையும் செழுமையும் சேர்ந்தே பிறந்தது பாரதியிடம். அதனால்தான் இன்று வரை பாரதியின் பாடல்களின் செழுமையை நாம் சுவைத்து கொண்டிருக்கிறோம். இத்தனை காலங்கள் கடந்த பின்னரும் பாரதியை நாம் ஏன் போற்றிக் கொள்கிறோம் என்றால், அந்த ஒரு சுதந்திர நாட்களில் அவன் கண்ட காட்சிகள், அவன் நெஞ்சில் பதிந்தவை, அவனுக்கு இருந்த வேகத்தை அவன் வெளியிட முடியாமல் தவித்தவை அனைத்தையும் பதிவு செய்திருக்கிறான். வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனோடு வாழ்வதற்கே என்று அவன் பராசக்தியிடம் வேண்டுகிறான். என்ன வல்லமை வேண்டும் பாரதிக்கு? பணம் வேண்டுமா? பொருளாதார வல்லமையாக கேட்டான்? அல்லது ஏதாவது செல்வங்கள் கேட்டானா? அல்லது ஏதாவது ஆடம்பரங்கள் கேட்டானா? இல்லை. அவன் கேட்டது இந்த மண்ணை ஊவிப்பதற்காக தனக்குள் இருக்கிற அந்த வல்லமையை கேட்டான், அந்த வீரியத்தை கேட்டான். எனக்கு தொடர்ந்து வீரியம் கொடு. யாருக்காக கேட்டான்? அவனுக்காகவா அல்லது அவனுடைய இல்லத்துக்காகவா அல்லது குடும்ப உறவுகளுக்காகவா? இல்லை, இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே என்றான் பாரதி. என் வல்லமை எனக்கு வேண்டாம், இந்த மாநிலம் பயனுற வாழட்டும், நான் ஏழ்மையிலே இருந்து விட்டு போகிறேன் அல்லது இறந்து விட்டு போகிறேன் என்று மன விசாலத்தோடு பாடியவன் பாரதி. அந்த பாரதியை நினைக்கும்போது பாரதியின் இன்று நாம் நன்றாக இருக்கிறோம். இன்று புலமையும் வறுமையும் சேர்ந்து இருக்கவில்லை. பெரும்பாலோரிடம் புலமையும் செழுமையும் நன்றாகவே இருக்கிறது. ஆனாலும் அன்றைய காலகட்டத்தில் நமக்காக பெரிய கருவூலத்தையே உருவாக்கி நம்மிடையே கொடுத்து விட்டு போனவன் நம்முடைய பாட்டுப்புலவன் பாரதி. அந்த பாரதியின் நினைவாக இன்று இந்த விழா கொண்டாடப்படுகிறது. இந்த விழா வரவேற்பை மிக சுருக்கமாக செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். எனக்கு சுருக்கமாக பேசி பழக்கமில்லை. ஆனால் இன்று நான் மாற்றப்பட்ட மாப்பிள்ளையாக தான் இங்கே இருக்கிறேன். வரவேற்பை நிகழ்த்த இருந்தவர் அவை நடராஜன் ஐயா அவர்கள், அருள் நடராஜன் ஐயா அவர்கள்.
என் இதயத்தில் எப்போதுமே அவை நடராஜன் ஐயா இருப்பதால் அவர் பெயர் தன்னாலே வந்துவிட்டது. அருள் நடராஜன் ஐயா அவர்கள். அருள் ஐயா பேசினால் அதனுடைய சுவை வேறு. அந்த உச்சத்தை என்னால் தொட முடியாது. ஆனால் அவரை எண்ணிய வகையில் அந்த வகையில் உங்களிடம் சில சொற்களை நான் கூற விரும்புகிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு டாக்டர் ஜே ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர் வரவேற்கிறார் என்று எண்ணுகிறேன். அவருக்கு என்னுடைய மனவார்ந்த வரவேற்பினை தெரிவித்துக் கொள்கிறேன். கூடுதல் தலைமைச் செயலராக இருப்பவர், ஆணையாளர், பெருநகர சென்னை மாநகராட்சியின் ஆணையாளர் இருக்கும் அவர் இன்றைய நாளில் பணிச்சுமைகளின் காரணமாக சற்று தாமதமாக வருவதாக தெரிவித்திருக்கிறார். இன்று சிறப்புரையாற்ற அவருக்கு அறிமுகம் தேவையில்லை. உங்கள் முன்னே ஒரு குத்துவிளக்காக அமர்ந்து கொண்டிருக்கிறார். நல்ல இளமை இன்றைக்கும். அதற்கு காரணம் அவருடைய சொல் வளமை. சொல்லின் அவருக்கு சொல்லரசி என்று யாரோ அழைத்தார்கள். சொல்லரசி மட்டுமல்ல, அவர் நாவரசி. அவருடைய பட்டிமன்றங்கள் அரங்கங்களில் நிகழ்ந்து கொண்டிருப்பது ஒருபுறம், இந்த யூடியூப் தளத்தில் நாம் பார்த்து கொண்டிருந்த வேறுபுறம். அத்தனை சுவைகள், அத்தனை ஒரு கருத்தை எடுத்துக்கொண்டால் அன்றைய காலத்தில் அனல்வாதம் புனர்வாதம்லாம் நாம் செய்தோம். இன்றைய காலத்தில் எதிர்வாதம் செய்வதற்கென்றே பிறந்தவர் இவர். முடிக்கணுமா? பகுதியில் அந்த எதிர்வாதங்கள் மிக மிக நம்மையே அந்த அரங்கத்திற்குள் கட்டி போட்டுவிட்டு அரங்கம் முடிந்து விட்டால் கூட நம்மால் எழுந்து போக முடியாது. அந்த மாதிரி நானே சொல்கிறேன் என்றால் நான் பட்டிமன்றம் பேசுபவன் அல்ல. ஆனால் பட்டிமன்றம் என்று சொல்லிவிட்டால் பாப்பையா தலைமையில் இந்த அம்மையாரின் அந்த சுவையான அந்த சொற்கள், அவர் சற்று நிமிர்ந்து பேசுவதெல்லாம் அந்த உடல் மொழி என்பார்கள். அந்த உடல் மொழி யாருக்கும் எல்லாருக்கும் ஒரு பிடித்தமான அந்த உடல் மொழியை இன்று உங்கள் முன் நிகழ்த்தவிருக்கிறார். திருமதி பாரதி பாஸ்கர் அவர்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருப்பவர் பத்மபூஷன் திரு ஆர் தியாகராஜன் அவர்கள். இந்த மகாகவி ஸ்ரீராம் பாரதி கலை இலக்கிய கழகத்தின் தலைவர். ஒரு ஆண்டு கூட விடாமல் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார். கோவிட் காலத்தில் மட்டும் ஓராண்டு தவறியது. ஆனால் அதற்காக அவர் விட்டு வைக்கவில்லை. அடுத்த ஆண்டு 6 பேருக்கு விருது கொடுத்து விட்டார். அந்த உள்ளம், திறந்த உள்ளம், அந்த கருணை உள்ளம், அந்த தாய் உள்ளம், அதோடு சேர்ந்து பாரதியின் மீது அவர் வைத்திருக்கும் உண்மையான பற்று, அந்த பற்று விடாமல் அவர் பற்றி கொண்டிருக்கிறார். பற்றை விடுக என்கிறார் திருவள்ளுவர். ஆனால் இந்த பற்றை அவர் விடுவதில்லை. அடுத்து இதன் தலைவராக இருப்பவர், இந்த இலக்கிய கழகத்தின் தலைவராக இருப்பவர் ஜி சுந்தரேசன் ஐயா அவர்கள். அவரை 30 ஆண்டுகளாக அவரோடு என்னுடைய பயணம் தொடர்கிறது. அவரை பார்த்தாலும் பார்க்கவில்லை என்றாலும் அவருடைய நிகழ்வுகளில் நான் கலந்து கொள்ளும் வாய்ப்பு எனக்கு கிட்டி வருகிறது. அந்த வகையில் கலைமாமணி விக்ரமன் ஐயா இருந்தார்கள். அப்பொழுது ஸ்ரீராம் நிறுவனத்தோடு சேர்ந்து பல போட்டிகளை நிறுத்தினார்கள். அப்பொழுது நானும் அவரோடு சேர்ந்து இந்த நிகழ்ச்சிகளில் பங்கேற்று கொண்டிருந்தேன் 30 ஆண்டுகளாக. இன்று இந்த நிகழ்ச்சியில் திரு ஜி சுந்தரேசன் ஐயா அவர்கள், நீங்கள் பொன் வைத்த இடத்தில் பூ வைக்க முடியுமா? அவை அருள் ஐயா நிகழ்த்த வேண்டிய வரவேற்புரையை நீங்கள் நிகழ்த்துங்கள் என்றார். இது முன்பின் நான் தயாரிக்கப்பட்டதல்ல. ஆனால் உங்கள் முன் இந்த வரவேற்புரையை எளிமையாக நிகழ்த்துகிறேன். இந்த நிகழ்வில் நாம் பாராட்டுபவர்கள் மூவர். திரு பா பெருமாள் அவர்கள், திருமதி கஸ்தூரி ராஜா அவர்கள், திரு ராஜ்கண்ணன் அவர்கள். இந்த மூவருமே ஒவ்வொரு தளத்தில் இயங்கிக் கொண்டிருப்பவர்கள், ஒவ்வொரு தளத்தில் சாதனைகளை செய்து கொண்டிருப்பவர்கள். இவர்களை பற்றி நான் சொல்ல வேண்டியதில்லை. என்னுடைய அருமை நண்பர் பாலசாண்டிலன் அவர்கள் அவருடைய சிறப்பு இயல்புகளை உங்கள் முன் வழங்குவார்கள். அந்த பணியை நான் ஏற்றுக்கொள்ள இங்கு நான் விரும்பவில்லை. இங்கே இணைய ஒளியும் பதிவு செய்ய திரு நம்பி அவர்கள் வந்திருக்கிறார்கள். ஒளிப்பதிவு செய்கிறார் கலைமாமணி யோகா அவர்கள். இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக குறித்த நேரத்தில் இரவு பகலாக உழைத்து இந்த நூலையும் உருவாக்கி, அவையின் சிந்தனை புதையல் என்கிற நூலையும் உருவாக்கி கடுமையான உழைப்பில் இந்த நிகழ்ச்சியை இங்கே நிகழ்த்தி கொடுக்கிறார் பொன்னேரி பிரதாப் அவர்கள். அவரையும் வரவேற்று உங்கள் முன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மணக்கோலம் பார்க்க வந்தேன் மணமகளானேன் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. அது மாதிரி முதல் வரிசையில் இதே மேடையில் விருது பெற்ற நண்பர் டாக்டர் பிரபாகர பாபு அவர்கள், நாங்கள்
கூறிய உடனேயே இந்த வரவேற்புரையை தயாரித்து சிறந்த வகையிலே வழங்கியிருக்கிறார்கள். அவருக்கு உங்களுடைய பாராட்டுதல்களை நீங்கள் தெரிவிக்கலாம். இன்று விழாவிற்கு எப்போவுமே இந்த தற்காலிக தலைமை அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா, அது மாதிரி ஒரு காலச்சூழல் அப்படி ஆயிருக்கு. நாங்கள் சொன்னவுடன் பாரதி பாஸ்கர் அவர்கள் மிகுந்த ஒரு கனிவோடு அந்த பொறுப்பை ஏற்றிருக்கிறார்கள். இப்பொழுது ஸ்ரீராம் பாரதி கலைக்கழகத்தின் சார்பாக அவர்களுக்கு கௌரவம் செய்யப்படுகின்றது. அந்த சமயத்திலே உங்கள் கரவொலிகள் வானை தொட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஐயா ஜி சுந்தரேசன் அவர்கள் நினைவு பரிசினை வழங்குகிறார்கள். ஸ்ரீராம் குழுமத்தினர் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கின்றார்கள். பாபு நீங்கள் அங்கே உட்காந்துருங்க, சார் வந்து இங்கே உட்காந்து வரக்கூடிய 3 பெருமக்களுக்கு இப்பொழுது விருது வழங்கி பொற்கிழி அளித்து பாராட்டுகின்ற நேரம். இந்த அருமையான பணியினை சொல்லரசி திருமதி பாரதி பாஸ்கர் அவர்கள் செய்ய இருக்கின்றார்கள். முதலிலே முனைவர் பா. பெருமாள் அவர்கள். பாரதி கலை இலக்கிய கழகம் சென்னை ஸ்ரீராம் நிறுவனங்களின் அங்கம் சென்னையில் 10/2/2024 நாளன்று நிகழ்ந்த மகாகவி பாரதியாரின் 142ஆம் பிறந்தநாள் விழாவில் மகாகவி பாரதியார் சிந்தனைகளை பரப்பி அரும்பணி ஆற்றி வரக்கூடிய தொண்டுகளை பாராட்டி நூலக ஞானி முனைவர் பா. பெருமாள் அவர்களுக்கு 90 வயதை கடந்தவர் இந்த விழாவுக்கு வந்திருக்கிறார்கள். பாரதி சுடர் என்கிற விருதினை வழங்குவதிலே மிகுந்த பெருமை அடைகிறோம். எல்லாமே இருக்கு சால்வி எல்லாம் பேப்பர்லாம் கீழே போட்டுருவாங்க. விருது, பொன்னாடை மற்றும் பொற்கிழி இப்பொழுது பெருமாள் ஐயாவிற்கு வழங்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக ஏற்கனவே விருது உட்பட பல்வேறு விருதுகளை பெற்றுள்ள, அடுத்த மாதம் கூட இலக்கியப்பீடம் விருது பெறவுள்ள முனைவர் கஸ்தூரி ராஜா அவர்கள் சென்னையில் 10/2/2024 நாளன்று நிகழ்ந்த மகாகவி பாரதியாரின் 142ஆம் பிறந்தநாள் விழாவிலே மகாகவி பாரதியார் சிந்தனைகளை பரப்பி அரும்பணி ஆட்டு வரும் தொண்டுகளை பாராட்டி பேராசிரியர் முனைவர் திருமதி இரா. கஸ்தூரி ராஜா அவர்களுக்கு மேனாள் முதல்வர் பக்தவிசலம் நினைவு மகளிர் கல்லூரி பாரதி மாமணி என்கிற விருதினை வழங்கி பெருமை கொள்கிறோம். அவர்களுக்கும் இந்த பட்டயம், பொற்கிழி மற்றும் சால்வை. அடுத்தபடியாக பத்திரிகையாளர் ராஜ் கண்ணன் அவர்கள் சென்னையில் 10/2/2024 நிகழ்ந்த மகாகவி பாரதியாரின் 142ஆம் பிறந்தநாள் விழாவிலே மகாகவி பாரதியார் சிந்தனைகளை பரப்பி அரும்பணி ஆற்றி வரும் தொண்டுகளை பாராட்டி இதழாளர் இஸ் அ ஜேர்னலிஸ்ட் திரு ராஜ் கண்ணன் அவர்களுக்கு துணை செய்தி ஆசிரியர் தினமணி நாளிதழ் பாரதி அறிஞர் என்கிற விருதினை வழங்கி இந்த ஸ்ரீராம் பாரதி இலக்கிய கழகம் மிகுந்த பெருமை கொள்கின்றது. இப்பொழுது குழுப்படம், பத்திரிகையாளர்கள் மற்றும் அனைவரும் இதனை கவர் செய்யுமாறு பணிவொன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
விழாவில் அடுத்தபடியாக ஔவையின் சிந்தனை புதையல் என்கிற நூல் விழாவிலே தலைமை தாங்கி கொண்டிருக்கக்கூடிய திருமதி பாரதி பாஸ்கர் அவர்கள் அதை வெளியிட இருக்கின்றார்கள். ஔவையின் சிந்தனை புதையல் என்கிற இந்த நூல் மறைந்த டாக்டர் ஔவை நடராஜன் அவர்கள் நலிவுற்ற நிலையில் கூட தனது இந்த கட்டுரைகளை வாய்மொழியாக இயம்பியது தாண்டி அவருடைய ஏற்கனவே எழுதி வைத்துள்ள கட்டுரைகளையெல்லாம் தொகுத்து திரு பிரதாப் அவர்கள் இந்த பணியினை சிறப்பாக செய்திருக்கிறார்கள். இதை மேற்பார்வையிட்டு இதை வெளியீடாக செய்திருப்பவர் நமது தமிழ் வளர்ச்சித்துறையினுடைய இயக்குனர் டாக்டர் ஔவை அருள் அவர்கள். இந்த நூலினை இப்பொழுது பாரதி பாஸ்கர் அவர்கள் வெளியிட முதல் பிரதியினை நமது கழகத்தினுடைய தலைவர் ஜி சுந்தரேசன் ஐயா அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். தொடர்ந்து நூலின் பிரதிகளை மேடையில் இருக்கக்கூடிய பிரமுகர்கள் கரத்திலே ஏந்தி கொள்வார்கள் புகைப்படத்திற்காக. எல்லாருக்கும் ஒரு காப்பீஸ் கொடுத்து புதுமை பெண் பாரதி பாஸ்கர் அவர்கள் தனியார் வங்கியினுடைய துணைத் தலைவராக இருக்கின்றார்கள். கட்டுரைகள், சிறுகதைகள் மற்றும் சிறகை விரி பற போன்ற பல்வேறு நூல்களை எழுதியுள்ளார்கள். ஆயிரக்கணக்கான பட்டிமன்ற மேடைகள், தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் மற்றும் சுய முன்னேற்ற பேச்சு வழங்கக்கூடிய இவர் இறையருளால் மறுபிறவி பெற்று இன்று நம் முன்னே இருக்கின்றார்கள். அவருடைய ரசிகைகள் உலகெங்கும் இருக்கக்கூடிய தமிழர்கள் அவர்கள் அனைவருமே அவர் விரைவில் குணமடைய வேண்டும் என்று பிரார்த்தித்து அந்த சமயத்திலே அவர் மிகவும் நோயாக கிடந்தார். இன்று நம் முன்னே மீண்டும் அவர் வலம் வழங்க தொடங்கி இருக்கின்றார். இறைவனுக்கு நன்றி. இவருடைய ஒரு அருமையான திறன் என்னவென்றால் கம்பனையும் பாரதியையும் கரைத்து குடித்து இயற்றமிழ் துறையிலே ஒரு வல்லுநராக திகழ்கின்றார். இவருடைய சகோதரி ஹேமா அவர்கள் கிரியேட்டிவ் என்று சொல்லக்கூடிய படைப்பு தமிழிலே வல்லுநராக இருக்கின்றார். இவரது மகள் நிவேதிதா நமது ஸ்ரீராம் பேச்சு போட்டியிலே வென்று இதே மேடையில் சுமார் 10 ஆண்டுகளுக்கு முன்பு முதல் பரிசு பெற்று மேடையிலே உரையாற்றிய பெருமை உண்டு. இப்பொழுது பாரதி பாஸ்கர் அவர்களுக்கு டியூயல் ரோல் என்று சொல்வார்கள். ரோஹித் சர்மா கேப்டனாகவும் இருக்கார், ஓப்பனிங் பேட்ஸ்மேனாகவும் இருக்கார். அது மாதிரி ஒரு திடீர் என்று சொல்லப்பட்ட பிரபாகர பாபுக்கு சொன்னது மாதிரி தான். இருந்தாலும் எந்த ரோல் கொடுத்தாலும் எப்போ கொடுத்தாலும் சமாளிக்கக்கூடிய திறன் உடையவர் பாரதி பாஸ்கர் என்கிற ஒரு பெருமை கொண்டவர். அவருக்கு நம்ம பாராட்ட தெரிவிக்கணும். கண்டிப்பாக நீங்கள் அந்த பாராட்ட தெரிவிப்பீங்கன்னு நினைக்கிறேன். வழி வழி பாரதி என்கிற தலைப்பிலே இன்று பேசுவதற்காக அவர் தமது தலைப்பை தேர்வு செய்துள்ளார்கள். முதலிலே ஒரு 10 நிமிடம் தனது தலைமையுரையை இங்கே நிகழ்த்துவார்கள். பிறகு அவர் தேர்வு செய்த அந்த தலைப்பிலே நம்மிடையே மிகச் சிறப்பாக உரையாடி உங்கள் அனைவரையும் அவர் வியப்பிலே ஆழ்த்தப் போகிறார். மீண்டும் அவரை கரவொலி எழுப்பி இந்த மேடைக்கு அழைப்போம். வாருங்கள் பாரதி அவர்களே, உங்களுடைய அருமையான ஒரு உரையை வழங்குங்கள். ஸ்ரீராம் குழுமத்தை சார்ந்த அனைத்து பெரியவர்களினுடைய காலடிகளுக்கும் என்னுடைய வணக்கத்தை முதலிலே நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். 142வது பிறந்த நாள் விழாவை மிகச் சிறப்பாக இங்கே கொண்டாடி கொண்டிருக்கின்ற ஸ்ரீராம் குழுமத்தை சார்ந்த மதிப்புக்குரிய பெரியவர் திரு ஜி சுந்தரேசன் ஐயா அவர்களே, இங்கே விழாவை பார்ப்பதற்காக வந்துவிட்டு மேடையிலே அழைக்கப்பட்டு உடனடியாக சிறந்த ஒரு வரவேற்புரையை நல்கியிருக்கின்ற அன்பு சகோதரர்
பிரபாகர் பாபு ஐயா அவர்களே, மேடையிலே இருக்கின்ற 3 அருமையான விருதாளர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் வணக்கங்களும். விருதுக்காக அவர்களை தேர்வு செய்த குழுவை சார்ந்த பெரியவர்களே, விருது பெற்றிருக்கின்ற பெரியவர் ஐயா பெருமாள் அவர்களே, திருமதி கஸ்தூரி ராஜா அவர்களே, ராஜ்கண்ணன் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு சில காரணங்களால் வர இயலாமல் போன டாக்டர் ஜே ராதாகிருஷ்ணன் IAS ஐயா அவர்கள் வந்திருந்தால் மிகச்சிறப்பான ஒரு உரையை ஆற்றக்கூடிய மிகப்பெரிய வல்லுனர். அதே போல் எங்கள் ஔவையினுடைய திருமகனார் ஔவை அருள் அவர்களும் அலுவல் காரணமாக கொஞ்சம் தாமதமாக வருவதாக சொல்லியிருக்கிறார் என்று நான் அறிகின்றேன். இந்த நிகழ்வுக்கு வந்து என்னை பெருமைப்படுத்தி இருக்கின்ற வணக்கத்துக்குரிய பெரியவர் ஐயா லக்ஷ்மணன் அவர்களே, உலகநாயகி அக்கா அவர்களே, இந்த வெளிச்சத்தில் எனக்கு அவ்வளவு பேர் தான் கண்ணுக்கு தெரிகிறது. அடுத்த தலைமுறை பேச்சாளர்களாக மலர்ந்து கொண்டிருக்கின்ற தம்பி சிவசதீஷ் இங்கே இருக்கின்றார். சகோதரி குழந்தை அக்ஷயா இருக்கின்றார். அரங்கத்திலே இருக்கின்ற பெரியவர்களே, சகோதர சகோதரிகளே, சொந்தங்களே, எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்கள். தலைமையுரையும் என்னுடைய சிறப்புரையையும் சேர்த்து என்னை இங்கே ஆற்ற பணித்திருக்கின்றார்கள். ஒரு 45லிருந்து 50 நிமிடம் பேசலாம்னு நினைக்கிறேன். பரவாயில்லையா? வேறு ஒன்றும் அஜெண்டா இல்லை. ரெண்டுத்துக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. எல்லாமே மகாகவி பாரதியை போற்றுகின்ற தருவாயில் நாம் ஆற்ற வேண்டிய ஒரு உரை தான் இது. முதல்ல ஸ்ரீராமனுடைய இந்த முயற்சிக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள். இது எவ்வளவு நாட்களாக இவர்கள் நடத்துகிறார்கள் என்று உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கணும்னாக்க, நான் 12வது வகுப்பிலே படிக்கிற போது இந்த விழா முதல் வருடம் நடந்தது. இங்கே விக்ரமன் ஐயா அவர்களுடைய மகன் கண்ணன் விக்ரமன் ஐயா அவர்கள் இருக்கிறார்கள். அந்த அரங்கின் வாசலில் காஞ்சி ஹோட்டல்னு ஒரு, இப்போ இருக்கான்னு எனக்கு தெரியல, இருக்குங்களா? இருக்கு. காஞ்சி ஹோட்டல் எத்திராஜ் காலேஜுக்கு ஏத்தாப்பில் அங்கே தான் நடந்தது. காஞ்சி ஹோட்டலினோட அப்போல்லாம் வந்து தனியாக வருவதுன்றதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அங்கே ஓலோவை கண்டோமா ஊபரை கண்டோமா. அப்போது இருக்கிற இடத்திலிருந்து பஸ்ஸை விசாரித்து கஷ்டப்பட்டு அங்கே பதட்டத்தோடு அந்த காஞ்சி ஹோட்டல் வாசலுக்கு வந்தால் விக்ரமன் ஐயா வாசல்னு ஒன்றும் டென்ஷன் இல்லாமல் மெதுவாக வாங்க, நல்லபடியாக பேசுங்கன்னு எல்லா மாணவ மாணவிகளையும் வரவேற்று கொண்டிருந்த காட்சி இன்னமும் என் கண்ணிலே இருக்கிறது. அவருடைய பாத கமலங்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். அதற்கு பின்னால் ஜி சுந்தரேசன் சார் தான் நின்றுட்டு இருந்தார். இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து கோஆர்டினேட் பண்ணி அன்றிலிருந்து ஆரம்பித்து வாழ்க்கை எங்கெங்கோ போய்விட்டது. விடாப்பிடியாக இந்த விழாவை நடத்த வேண்டும் என்ற ஸ்ரீராம் நிறுவனத்தினுடைய வைராகியமும் என்னுடைய ஞான தந்தை ஔவை நடராஜன் ஐயா அவர்களினுடைய வழிகாட்டுதலும் தான் இந்த விழா இவ்வளவு தூரம் வந்திருப்பதற்கு காரணம் என்று நான் நினைக்கின்றேன். அப்படி விடாப்பிடியாக ஒரு விழாவை நடத்துவதிலே எத்தனை இடைஞ்சல்கள் வர முடியும் என்பதற்கு கணக்கே கிடையாது. உலகநாயகி அக்காவுக்கு தெரியும், நிறைய இலக்கிய விழாக்களை அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். திடீர்னு சர்ப்ரைசஸ் வரும். அது எல்லாவற்றையும் தாண்டி ஒரு விழாவை இலக்கியத்துக்காக மாத்திரமே தொடர்ந்து நடத்தி செல்வது என்பது எளிதல்ல நண்பர்களே. அதை நடத்தி கொண்டிருக்கின்ற ஸ்ரீராம் குழுமத்தினரை எவ்வளவு பாராட்டினாலும் தகும். இது தலைமையுரையில் நான் சொல்ல விரும்புகிற விஷயம் ஒரு விஷயந்தான். உங்களில் பலர் அதை ஏற்கனவே கேட்டிருப்பீர்கள். அதை கேட்காத சிலருக்காக இதை நான் சொல்லுகின்றேன். அப்புறம் ஸ்கூலில் படிக்கும்போது தான் முதல்ல பார்ட்டிசிபேட் பண்ணேன் ஸ்ரீராம் விழாவில். கல்லூரி மாணவியாக ஃபஸ்ட் இயர் ஏசி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் நான் படிச்சுக்கிட்டு இருந்தபோது ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டாக நான் வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டேன். கலந்து கொண்ட போது என் கூட கலந்து கொண்டவர்கள் எல்லாருமே இன்றைக்கு தமிழ்நாட்டில் பெரிய பேச்சாளர்களாக இருக்கிறவர்கள் தான். அவர்களை அடையாளம் கண்டு கொண்ட பெருமை ஸ்ரீராமுக்கும் சென்னை கம்பன் கழகத்துக்கும் உரியது. அவங்க 2 பேர் தான்
அந்த அளவு ஒரு இலக்கிய அமைப்பு காலேஜில் படிச்சுட்டு இருக்கிறவங்களை ஐடென்டிஃபை பண்ணி அவர்களுக்கு உற்சாகமும் ஊக்குவிப்பும் கொடுப்பது என்பது இன்றைக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம். இன்றைக்கும் செய்கிறார்கள், ரொம்ப கஷ்டம். இன்றைக்கு ஒரு விஜய் டிவியோ ஒரு சங்கரா டிவியோ வந்து அந்த மாதிரியான நிகழ்வுகளை நடத்துகிற போது தான் இளைஞர்களால் வர முடிகிறது. அன்றைக்கு அதெல்லாம் எதுவும் கிடையாது. கல்லூரிக்கு ஒரு லெட்ரு வரும், அந்த லெட்டரை பார்த்து கல்லூரியிலேருந்து அதை நோட்டீஸ் போர்டில் தான் போடுவாங்க எங்கள் காலேஜிலலாம். ஏன்னா தமிழ்துறை கிடையாது என்ஜினியரிங் காலேஜில். நோட்டீஸ் போர்டில் போட்டு வச்சுருப்பாங்க. அதை பார்த்து ஆர்வம் கொண்டு வந்து பேசி தான் இந்த மேடையில் உங்கள் முன்பு நிற்கிற வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. ஃபஸ்ட் இயர் போட்டியில் எனக்கு முதல் பரிசு கிடைத்தது. ரொம்ப பெரிய நல்லா பேசினேன்னான்னு எனக்கு தெரியல. அதற்கு நடுவராக இருந்தவரே அவ்வை தான் நடுவர். முதல் பரிசு கிடைத்தது. கிடச்சிட்டு ஒரே சந்தோஷம், அப்படியே வானத்தில் பறக்கிற மாதிரி இருக்கும். அந்த மகிழ்ச்சியெல்லாம் அதுக்கு பிறகு கிடைக்காதுங்க வாழ்க்கையில். அதுக்கு பிறகு பெரிய பெரிய பரிசுகள் கிடைத்தாலும் அந்த பரிசு அது தனி. அப்படியே நான் மிதந்துக்கிட்டே பஸ்ஸில் போய்கிட்டு இருந்தவ கழுத்தில் இருந்த செயினை யாரோ களவாண்டுட்டு போயிட்டாங்க. நான் வந்து ஒரு நடுத்தர மிடில் கிளாஸ் ஃபேமிலி. எங்கள் வீட்டில் 3 பெண்கள். ஒரு 30 வருஷம் முன்னாடி ஒரு வீட்டில் 1 பவுன் தங்கம் சேர்ப்பது என்பதே பெரிய பிரயத்தனம்தான். அப்போ அதையும் தொலைச்சிட்டு வந்து நின்றுன்னா குறைந்தபட்சம் வீட்டில் என்ன தண்டனை கிடைத்திருக்கும் என்று நீங்கள் யூகிக்கலாம். ஆனால் எங்கள் அம்மா ரொம்ப வித்தியாசமான ஒரு அம்மா. சென்றதை நீ மீளாது மூடரே என்று சொன்ன மகாகவியினுடைய வார்த்தையை நெஞ்சிலே வைத்து போற்றினரும் எங்கள் அம்மா. போயிடுச்சுல்ல, அதை விட்டுடு, அதை பற்றி நினைக்காத, பரிசு கிடைச்சதை நினச்சி சந்தோஷப்படுன்னு சொல்லி எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க. அம்மா அப்படி சொன்னாலும் எனக்கு ஒரு பெரிய வருத்தம். 3 பெண்கள் இருக்கிற வீட்டில் ஒரு 1.5 பவுன் 2 பவுன் சங்கிலியை தொலைப்பது என்பது அப்போல்லாம், இப்போ இருக்கிற பிள்ளைகளுக்கு எல்லாம் ஜூஜிபி அவ்வளோதானே, ஸோ வாட் அப்படின்றப்போ நாங்கள்லாம் அப்படி பழகலை. அதனால் ரொம்ப வருத்தம் எனக்கு. ஈவினிங் வந்து பரிசளிப்பு விழா. நம்ம காலையில் போட்டி, ஈவினிங் பரிசளிப்பு விழா. பரிசளிப்பு விழாவுக்கு நானும் எங்கள் அம்மாவும் தான் வந்தோம். விக்ரமன் சார் தான் வாசலில் நின்றுட்டு இருந்தார். அவருக்கு தெரியும் நான் பரிசு வாங்கினேம்மான்னு. அப்போ எனக்கு என்ன ஐடென்டிட்டி? ஒன்றுமே கிடையாது. காலேஜ் ஸ்டூடெண்ட், அவ்வளோதான் சார். வேறு என்ன இப்போது இருப்பது போல் தொலைக்காட்சி முகங்கள்லாம் அப்போ கிடையாது தானே. வாசலில் நின்று என்னை வரவேற்று விக்ரமன் சார், கண்ணன் விக்ரமன் நிற்கிறாரு, எனக்கு கண்ணிலே தண்ணி வருது இப்போது. விக்ரமன் சார் என்னை பற்றி கேட்டார், முதல் பரிசு வாங்கின மகிழ்ச்சி முகத்தில் இல்லையேன்னு கேட்டார். இந்த வார்த்தை அவருக்கு நான் யாருன்னு கூட தெரியாது. பரிசு வாங்கினா ஒரு மாணவி, வாங்க உட்காருங்க பரிசு வாங்க, அவ்வளோதானே சார் சொல்லணும். ஆனால் கேட்டார், பரிசு வாங்கின மகிழ்ச்சி முகத்தில் இல்லையேன்னு. அப்புறம் நான் சொன்னேன், பஸ்ஸில் போகும்போது அந்த செயினை இது பண்ணிட்டாங்க, அது கூட தெரியாத அளவு நான் சந்தோஷமாக போயிருக்கேன். அது ஏன்னா செயின் ஸ்நாச்சிங்னா நமக்கு தெரியும் இல்லை, யாரோ இழுக்கிறாங்க, அதுவே எனக்கு தெரியல. இல்லை, அவர் அவ்வளவு தேர்ந்த ஒரு திருடராக அவர் இருந்திருக்க வேண்டும். உடனே விக்ரமன் சார் வந்து என் முகத்தை பார்த்து கண்டுபிடிச்சிட்டார். ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கின மகிழ்ச்சி இல்லையே, செயின் போயிடுச்சு சார். சரிப்பா, அதை நினச்சி கவலைப்பட வேணாம், பரிசு வாங்கணும். அப்போ பரிசு வாங்குகிற மேடையில் பேச வைப்பார்கள். முதல் பரிசு வாங்கின பிள்ளைகளை பேச வைப்பார்கள். இப்போ இவங்க சொன்னாங்க, என்னுடைய மகள் பரிசு வாங்கினது, அவள் முதல் பரிசு வாங்கினா அவளும் இந்த மேடையில் பேசியிருக்கா. அதனால் இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான மேடை எனக்கு. அப்போ பேசுவதற்கு தயாராக இருக்கும்போது இதெல்லாம் நினச்சி மனசை வருத்தப்படுத்திக்க வேணான்னு விக்ரமன் சார் சொன்னார். ஆனால் அப்படி சொன்னதோடு அவர் நிற்காமல் நிர்வாகத்திடமும் அதை பற்றி போய் சொல்லி இருக்கிறார் என்பதை நான் பின்பு அறிந்து கொண்டேன். பரிசெல்லாம் வாங்கியாச்சு, வீட்டுக்கெல்லாம் போயாச்சு. ஒரு 2 நாள் கழித்து வீட்டில் லேண்ட்லைன் ஃபோன் இருந்தது. அந்த லேண்ட்லைன் ஃபோனுக்கு ஸ்ரீராம் நிறுவனத்திலிருந்து ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது. வத்சலா ரங்கநாதன் மேடம், அவங்க மறக்க முடியாது அவங்க சீனியர் மேனேஜ்மெண்ட் லீடர். அப்போது அவங்களுடைய செக்ரட்டரி பேசி மேடம் வந்து பார்க்க சொல்கிறாங்க, அம்மாவோட வாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ கூட நான் அந்த பரிசு தொடர்பாக தான் ஸ்டூடெண்ட்ஸை வர சொல்கிறாங்க அப்படின்னு தான் நினச்சிக்கு போனேன். அன்றைக்கு பவுன் இன்றைக்கு கிராமோட விலை, அன்றைக்கு பவுனோட விலை. அந்த தொகையை கொடுத்து ஸ்ரீராமுக்கு வந்தவங்க யாரும் மன வருத்தத்தோடு போகக்கூடாதுன்னு சொல்லி ஒரு தொகையை கொடுத்தாங்க. பரிசு வாங்கின தொகை போகலை, அது தனி. இந்த தங்கச்சங்கிலிக்கான ஈடான பணத்தை கொடுத்து குழந்தைக்கு நகை வாங்கி போடுங்கன்னு எங்கள் அம்மாட்ட சொன்னாங்க. அதை எங்கள் அம்மா அதே மாதிரி நகை வாங்கி என் திருமணத்தின் போதே கூட நான் அதை அணிந்திருந்தேன். ஸ்ரீராம் கொடுத்த சீதனம் என்பதை தாண்டி வேறு என்ன சொல்ல முடியும். அதுக்கு பிறகு நிறைய அனுபவங்கள்.
எவ்வளவோ நிறுவனங்களில் தலைமை பொறுப்பெல்லாம் இருந்து, ஆனால் நிறுவனங்களுக்கு இந்த மாதிரியான பார்வை இருப்பது என்பது அரிது நண்பர்களே. அது வாய்ப்பும் கிடையாது அவர்களுக்கு. அவர்களினுடைய ஒரே நோக்கம் என்பது ஷேர் ஹோல்டர்ஸை திருப்திப்படுத்தணும் என்பதாகத்தான் அவர்களுடைய முதல் நோக்கம் இருக்க முடியும். ரெண்டாவது நோக்கமாக வேணால் கஸ்டமர் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கலாம், அதுவே ரெண்டாவது நோக்கம்தான். அது தவிர போட்டி ஒன்று நிறுத்தி அதுக்கு பரிசு வாங்க வந்த ஒரு மாணவி வருத்தத்தோடு போகக்கூடாது என்று நினைத்த நிறுவனம்தான் ஸ்ரீராம் நிறுவனம். இத்தனை ஆண்டுகள் கழித்தும் அந்த செய்தியை நான் நிறைய தடவை அதை சொல்லியிருக்கேன், ஸ்ரீராம் மேடையிலே சொல்லியிருக்கேன், திரும்பவும் பகிர்ந்து கொள்வதற்கு காரணம், அப்படிப்பட்ட காலங்கள் இருந்தன, அப்படிப்பட்ட நிறுவனங்கள் இருந்தன, இப்போதும் இருக்கின்றன. இதுக்கு ரொம்ப பெரிய முயற்சி வேணும் தொடர்ந்து இதே பாதையிலே போவதற்கு. எத்தனை இடைஞ்சல்களையும் மீறி இதை நடத்தி கொண்டிருக்கிற அந்த நிறுவனத்துக்கு இந்த நேரத்தில் ஒரு எளிய சொல் மாத்திரமே என்னிடமிருந்து வெளியே வருகிறது, நன்றி என்கின்ற ஒரே ஒரு சொல். வேறு என்ன சொல்லிவிட முடியும்? இந்த நிறுவனம் இத்தனை ஆண்டுகளாக இதை நடத்தி பல்வேறு நூல்களை வெளியிட்டு சாதனையாளர்களை கௌரவப்படுத்தி இருக்கிறது. இன்றைக்கு இந்த நிறுவனத்தால் விருதுகளை பெற்ற சாதனையாளர்கள் ஐயா திரு பெருமாள் அவர்கள், அம்மா திரு கஸ்தூரி ராஜா அவர்கள், ராஜ்கண்ணன் அவர்கள் ஆகிய மூவரும் மாபெரும் சாதனையாளர்கள். ஐயா நூலகத்துக்காகவே அவருடைய வாழ்க்கையினுடைய ஒரு குறிக்கோளாக மிகப்பெரிய பணியை ஆற்றியிருக்கின்றார். பள்ளி நூலகத்துக்கென்று ஆசிரியர்களை அமைக்க வேண்டும் என்பதை ஒரு விழுமியமாக, ஒரு போராட்டமாகவே களத்தில் எடுத்து சென்றிருக்கின்றார். லைப்ரரிக்குன்னு சொல்லி தனி டீச்சர்ஸ் இருக்கணுன்றது என்ன லாஜிக்குங்க? அது நிறைய பள்ளியில் இருப்பாங்களான்னு எனக்கு தெரியல, ஆனால் அது ரொம்ப தேவை, ரொம்ப தேவை. என்னுடைய பள்ளியில் நான் படித்த லேடி வில்லிங்டன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அரசு பள்ளியில் பெரிய நூலகம் இருக்கிறது. நான் ஒரு முறை போய் என்னுடைய பெரியப்பா ஒரு பெரிய படிப்பாளி, அவர் அவர் இந்தியாவுக்கு வரும்போது, அவர் வெளிநாட்டில் இருந்தார், இங்கே வரும்போது அவருக்கு வேணுங்கிற நூல்களை எங்கே எடுக்கணும்னு அவருக்கு தெரியாது, அதனால் பள்ளி நூலகத்தில் எடுத்துகிட்டு வர சொல்வார். என் பள்ளி ரொம்ப இப்போ 100 ஆண்டுகள் ஆகிறது என்னுடைய பள்ளிக்கு, புராதனமான பள்ளி, நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. அதனால் அவர் எழுதி கொடுக்குற புத்தகத்தை நான் போய் லைப்ரரியிலேருந்து கேட்டு வாங்கிட்டு வருவேன். ஒரு முறை ஹக்ஸ்லி என்று எழுதி கொடுத்துருந்தார். நான் அந்த லைப்ரரியன்ட்ட போய் ஹக்ஸ்லியோடைய புக்கு வேணும்னு கேட்டேன். எனக்கு ஹக்ஸ்லியும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. எங்கள் பெரியப்பா எழுதி கொடுத்துருந்தாரு, அது படிக்க தெரியும் எனக்கு, அவ்வளோதான். எங்கள் பள்ளி நூலகர் என்ன கேட்டார் தெரியுமா? எந்த ஹக்ஸ்லின்னு கேட்டார். ஐயா கரெக்டாக சொன்னார், எந்த ஹக்ஸ்லின்னு கேட்டார். எனக்கு என்ன தெரியும்? திரும்பவும் போய் எங்கள் பெரியப்பாவோட போய் எந்த ஹக்ஸ்லின்னு கேட்குறேன். எங்கள் பெரியப்பா ஸ்கூலுக்கு அந்த டீச்சரை சந்தித்தார். அது ஹக்ஸ்லியில் 2 ஹக்ஸ்லி இருக்காங்கன்னு தெரிந்திருப்பதே மாபெரும் அறிவு. உண்மையிலேயே அவ்வளவு படித்தவர்கள் நூலகத்தினுடைய பொறுப்பாளராக இருந்தால்தான் பிள்ளைகளுக்கு எதை படிக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற ஒரு பேரறிவை, அறிவுக்கான வழியை அடையாளம் காட்ட முடியும். A librarian is not a custodian of books. A librarian is someone who guides students on what to read and how to read. அதனால் அதை ஒரு இயக்கமாக ஐயா எடுத்து சென்றிருக்கின்றார். அதே போல் அம்மா கஸ்தூரி ராஜாவினுடைய புத்தகம், அதை சமீபத்தில் தான் நான் வரப்பெற்றேன். மிகச்சிறந்த முறையில் ரொம்ப சுருக்கமாக தெளிவான நூலாக எழுதியிருக்கின்றார். அவருடைய நூல்கள் பல ஏற்கனவே வந்திருக்கின்றன. அவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பத்திரிகையாளர் ராஜ்கண்ணன் ஐயா அவர்களை பற்றி தெரியாதவர்களே இருக்க முடியாது. இங்கே இவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற விருது என்பது அவருடைய பணியில் இன்னும் ஊக்கத்தோடு அவர் முன்னேறி செல்லுவதற்கு அவருக்கு உதவி புரியும் என்று நான் நம்புகின்றேன். விருதாளர்களுக்கு வாழ்த்து சொல்லுவது, விருதாளர்களை அடையாளம் கண்டு அவர்களை ஊக்குவிக்கப்படுத்துவது ஒரு சமூகத்தினுடைய கடமை. அது தனிப்பட்ட நிறுவனங்களினுடைய கடமை மாத்திரமல்ல, அது ஒரு சமூகத்தினுடைய கடமை. எதுக்காக சார் வாழ்நாளெல்லாம் ஒரு குறிக்கோளுக்காக, ஒரு புத்தகத்துக்காக? எங்கள் ஐயா லக்ஷ்மணன் ஐயா இங்கே வந்திருக்கார். இலக்கியத்தினுடைய சுவையை தேடி போவதற்காகவே ஒரு வாழ்நாளை செலவழிப்பது என்பது எவ்வளவு கடுமையான பணி தெரியுமா? எங்களை மாதிரி வேறு வேலைகளை செய்து கொண்டு அது
டைம் இருக்கிற போது செய்வது என்பதல்ல, அதற்காகவே வாழுவது அது சாமானியம் அல்ல. எனவே இன்றைக்கு அடையாளம் காணப்பட்ட என்ற 3 சாதனையாளர்களுக்கும் தமிழ்ச் சமூகத்தின் சார்பில் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இது இந்த கைத்தட்டல் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நீங்கள் இன்னும் கூட கைத்தட்டலாம். ஏன்னா எனக்கு இல்லை, இது அவர்களுக்கானது. எனவே இது தொடர்ந்து நடைபெற வேண்டும். அதற்கு மிகப்பெரிய விதத்தில் உதவி செய்து கொண்டிருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள். அவ்வை நடராஜன் ஐயாவை பற்றி நான் என்ன சொல்லுவது? என்னுடைய தகப்பனாரை பற்றி நான் ஒரு மேடையில் நீண்ட நேரம் பேசினால் அது எப்படியோ அப்படித்தான் அவ்வையை பற்றி நான் பேசுவது. ரொம்ப வித்தியாசமான ஒரு மனிதர், மிக வித்தியாசமான ஒரு மனிதர். அவர் எங்களுக்கெல்லாம் டிவி வெளிச்சம் கிடைச்சி நாங்கள்லாம் பேச்சாளர்களான பிறகு அவ்வை அப்பா எங்களை கூப்பிட்டு எங்களோட மகிழ்ச்சியாக பேசி அது பெரிய விஷயம் அல்ல. ஆனால் நாங்கள் யார் என்று அடையாளம் தெரியாத போது அவர் டைரக்டர் பொசிஷனில் இருந்தார். தமிழ் வளர்ச்சித்துறையினுடைய இயக்குனராக அவர் இருந்தார். அவருடைய மனைவி டாக்டர் தாரா எனக்கு ரொம்பவும் நெருங்கியவர், என் மனதுக்கு மிக நெருங்கியவர் டாக்டர் தாரா. நாங்கள் அவ்வையினுடைய வீட்டில் போய் அங்கே சும்மாவே உட்காந்துருப்போம், ஒரு வேலையும் கிடையாது எங்களுக்கு. எப்படி சார் அது சாத்தியமா? அரசு பெரும்பணியில் இருக்கிற ஒருவர், அவருடைய வீட்டுக்கு அதிகாரிகள் போகலாம், நண்பர்கள் போகலாம், உறவினர்கள் போகலாம். நாங்கள் ஒன்றுத்துக்குமே லாய்க்கு இல்லாத ஒரு காலேஜ் செட்டு ஓயாமல் அவர் வீட்டுக்கு போய் உட்காந்துருப்போம். அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டுட்ருப்போம். டாக்டர் தாரா வந்து கூட இருக்கிற மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் லா காலேஜ், ஆர்ட்ஸ் காலேஜில் படிக்கிறவங்க. அவர்களுக்கு ரொம்ப நெருக்கடியான கரிக்குலம்னு இருக்காது, கொஞ்சம் இலகுவாக இருக்குது. நான் இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு. எங்கள் விசியா யார் இருந்தாங்க தெரியுமா? வாசே குழந்தைசாமி இருந்தார். எங்களை ஒரு நிமிஷம் சும்மா இருக்க விடுவார் அவர். வாசே குழந்தைசாமி என்ன சொல்லுவார்னா, இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஏன் ஸ்ட்ரைக் பண்ணல தெரியுமா? அவனுக்கு ஸ்ட்ரைக் பண்ணுறதை பற்றி நினைக்க நேரமே நான் வைக்கிறது இல்லைன்னு சொல்லுவார். அவ்வளவு டைட் கரிக்குலம். 8 செமஸ்டர், ஒவ்வொரு செமஸ்டர்லேயும் 6 பேப்பர், 3 ப்ராக்டிக்கல் எக்ஸாம், இது தவிர அசைன்மெண்ட்ஸு, அது இது, இவ்வளோ நெருக்கடி. அதனால் நானும் வந்து உட்காந்தேன்னா டாக்டர் தாரா ஹாஸ்பிட்டலேருந்து வருவாங்க. மற்ற பிள்ளைலாம் பரவாயில்ல, நீ ஏன் இங்கே உட்காந்துருக்க? என்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் தானே நீ, முதல்ல உருப்புற வழியப்பார். அது எனக்கு சொன்னதில்லை, அது டாக்டர் அவ்வை நடராஜனுக்கு சொன்னது. நீ கிளம்பு முதல்ல, உனக்கு செமஸ்டர் இருக்குது, உனக்கு எக்ஸாம் இருக்குது, இங்கே உட்காந்து வா. ஆனால் அவரது ராஜா, இந்த செமஸ்டர் போனால் அடுத்த செமஸ்டர் இருக்குது ராஜா. அது அவ்வையினுடைய ஸ்டைல். அது வாழ்க்கை அப்படி பார்க்கிற ஒருவருக்குள் அவ்வளவு தீவிரமான இலக்கிய விசாரம் இருந்தது என்பதே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு முரண். அது அப்படித்தான் இருந்தார். நான் சென்னை கம்பன் கழகத்தினுடைய முதல் ஆண்டு போட்டி, உலகாவுக்கெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். திருமகனெல்லாம் அப்போது எங்களுக்கு அங்கே கூட வந்து அதை நெறிப்படுத்துகிற வேலையெல்லாம் செய்யக்கூடியவர் உலகாவினுடைய தம்பி திருமகன். முதல் ஆண்டு 6 போட்டியில் நான் பங்கு கொண்டேன். எவ்வளோ பரிசு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு பரிசு கூட கிடைக்கல, ஒரு பரிசு கூட நான் பெறவில்லை முதல் ஆண்டு. இது எனக்கு பெரிய வருத்தம். ஏன்னா இங்கே என்னுடைய அக்கா ஹேமாவினுடைய பெயரை சொன்னார்கள். ஹேமா என்னுடைய அக்கா பங்கேற்று பரிசெல்லாம் வாங்கியிருக்காங்க. நான் இன்னும் அவ்வளோ விட நான் வாங்கி காட்டுறேன் பாருங்க. வந்து 6 போட்டியில் பங்கேற்று ஒரு போட்டியில் கூட எனக்கு பரிசு கிடைக்கல. இது வந்து பெரிய தீவிரமான அவமானம் இது. ஆனால் எனக்கு ஒரே ஒரு குணம் உண்டு, அது என்னுடைய அம்மாட்டேருந்து வந்ததாக தான் இருக்கணும். அது ஏன் கிடைக்கலன்னு ஒரு விசாரம் எனக்கு. அந்த ஜட்ஜஸ் எல்லாம் பார்ஷியல், மற்றவங்களுக்கு தான் கொடுத்தாங்க, என்னை கண்டு அவங்களுக்கு பிடிக்கல. இந்த மாதிரி முடிவுகளுக்கு நான் போகலை, நான் போனதும் இல்லை வாழ்க்கையில். அப்படி என்கிட்ட இருக்கிற குறையை நான் சரி பண்ணிக்கணும்னு நினச்சேன். யாரை போய் கேட்குறது? ஜட்ஜிட்ட போய் எனக்கே பரிசு கொடுக்கலன்னு கேட்டால் அவங்க சண்டை பிடிக்க வரேன்னு இல்லை நினச்சிப்பாங்க. எனக்கு தெரிஞ்சது ஒரே ஒரு அட்ரஸ் தான், அண்ணா நகர் அட்ரஸ்ஸு. அதனால் அவ்வையுடைய வீட்டுக்கு போயாச்சு. அவர் டைரக்டருங்க, அவர் அவ்வளோ பிஸியாக இருக்கார், காரில் ஏறி எங்கேயோ புறப்பட்டுக்கிட்டே இருக்கார். சார் உங்ககிட்ட பேசினேன் சார். அதெல்லாம் எவ்வளோ துடுக்குத்தனம் கூட தெரியல, அவ்வளவு நாங்கள் அறிவுள்ளவர்களாக இருந்தோம். சார் பேசுனேன் சார். என்ன ராஜா, என்ன விஷயம்? ஒரு ப்ரைஸ் கூட கிடைக்கல சார் எனக்கு. நீங்கள் தானே ஜட்ஜாக இருந்தீங்க திருக்குறளுக்கு, அவர் தான் ஜட்ஜு திருக்குறளுக்கு. எனக்கு ஏதோ ஒரு ஆறுதல் பரிசாக கொடுத்துருக்கலாம்ல, ஏன் கொடுக்கல? நான் இன்னும் என்ன செய்யணும்? சரி ராஜா காரில் ஏறி, டைம் இல்லை. எங்கே கூட்டிகிட்டு போகிறார் என்னெல்லாம் கிடையாது, காரில் ஏறியாச்சு. நேராக சவுந்தரா கைலாசம் அம்மா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனார். இங்கே இருக்கிறவர்களுக்கு சில பேருக்காவது கட்டாயமாக சவுந்தரா கைலாசம் அம்மாவினுடைய மேதா விலாசத்தை பற்றியும் அவருடைய கவிதை செறிவை பற்றியும் தெரிந்திருக்கும்.
சவுந்தரா கைலாஸ் அம்மா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே போய் அங்கே அவருக்கு லஞ்சு. அவர் எப்போ தனியாக வரமாட்டான்னு சவுந்தரா கைலாஸ் அம்மாவுக்கு தெரியும். அதனால் கூட 2-3 பேர் சேர்த்து தான் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் சாப்பிட திடீர்னு ஒருத்தர் வீட்டுக்கு போய், அதுவும் ஜட்ஜு வீட்டுக்கு போய் எப்படி சாப்பிட்றது? உட்கார் ராஜா, சாப்பிடு ராஜா, எங்களையும் சாப்பிட வச்சுட்டு சவுந்தரா கைலாசம் அம்மாட்ட இவர் பேசுகிற மாதிரி இவர் கேட்குறாரு, இந்த திருக்குறள்லம்மா இந்த நெடுங்கடலும் தன் நீர்மை குன்றும் தடிந்தெழிலி தான் நல்காதாகிவிடுன்னு ஒரு குறள் இருக்குல்ல, அதுக்கு என்ன அர்த்தம்? அந்த அம்மா விளக்கம் சொன்னாங்க. நெடுங்கடலும் தன் நீர்மை குன்றும், இந்த வரிக்கு அர்த்தமே சொல்ல வேணாம், எல்லாருக்குமே புரியும். கடலும் தன் வளத்தை இழக்கும். எப்போ? தடிந்தெழிலி தான் நல்காதாகிவிடின், வானத்திலிருந்து மழை பொழியவில்லை என்றால் கடலும் தன்னுடைய வளமை குன்றும். இதுதான் பொருள். அவை என்ன, உடனே சவுந்தரா கைலாஸ் அம்மாவை பார்த்து அவை கேட்டார், கடலினுடைய வளம் மழையிலேருந்து கிடக்கிறதா என்ன என்று கேட்டார். சவுந்தரா கைலாஸ் அம்மா கொஞ்சம் யோசிச்சுட்டு, அப்படி தெரியலையே, நதிகளிலிருந்து போகிற வளம் தானே கடலுக்கு. அப்போ ஒரு ஆராய்ச்சி கட்டுரையை அவை நடராஜன் ஐயா மேற்கோள் காட்டினார். ரொம்ப நாள் நாம் எல்லாருமே அப்படி தான் நினச்சிட்டு இருந்தோம். லியோனார்டோ டா வின்சியினுடைய காலத்துக்கு பிறகுதான் கடலுக்கான வரத்தே மேகத்திலிருந்து தான் கொட்டுகிறது என்பது நிர்ணயிக்கப்பட்டது. டாவின்சியினுடைய காலம் 15ஆம் நூற்றாண்டு. ஆனால் வள்ளுவனுடைய காலம் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட வள்ளுவன் வானத்தில் பொழிகிற மழைதான் கடலுக்கான வளத்தை கொடுக்கிறது என்று சொன்னது வெஸ்டர்ன் சொசைட்டியை விட நம்ம சொசைட்டி அஹெடாக இருந்ததுன்றது சொல்லுதா இல்லையா? உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு அது சவுந்தரா கைலாசனுக்கு அம்மாவுக்கு சொன்னதில்லை, அது எனக்கு சொன்னது. எனக்கு அதில் ஒரு பாடம், ஒவ்வொன்றை பற்றியும் புதிதாக சொல்லுவதற்கு ஏதாவது இருப்பவர்களுக்கு தான் பரிசு கிடைக்கும். இதே பற்றி திருக்குறளை பற்றி 10 பேர் எழுதியிருக்கிற நூலை படித்துவிட்டு அந்த நூலிலே இருப்பதையே நான் சொல்லுவதற்கு அந்த நூலாசிரியர்களுக்கே பரிசு கொடுக்க வேண்டியதுதான், எனக்கே பரிசு கொடுக்கணும். அப்போ புதுமை சிந்தனைகள் இல்லாவிட்டால் மகளே உனக்கு பரிசு கிடையாது என்பதை நேரடியாக சொல்லாமல், இல்லை நான் நடுவில் தண்ணி சாப்பிட மாட்டேன், நேரடியாக சொல்லாமல் அதை சவுந்தரா கைலாசம் அம்மாவின் வாயிலாக எனக்கு ஒரு அறிவுரையாக சொன்னார் அவ்வை நடராஜன் ஐயா அவர்கள். இதை சொல்லுவதற்கு அவருக்கு எந்த விதமான நான் தான் ஜட்ஜு, நான் வச்சது தான், ஏன் கொடுக்கல, நீ நல்லா பேசலை போயிட்டு வான்னு சொன்னால் நான் அடுத்த வருஷம் போட்டிக்கு போயிருக்க மாட்டேன். ஆனால் இப்படி ஒரு அப்ரோச் இருக்குது. ஒரு தலைப்பில் நான் என்ன சிந்திக்கிறேன், இன்றைக்கு பேச வருகிற இந்த குழந்தைகளிடம் நான் திரும்ப திரும்ப அதைத்தான் அவங்க எங்களை விட நல்லா பேசுகிறாங்க, எங்கள் அறிவுரை அவர்களுக்கு தேவையில்லை. ஆனால் ஒருவேளை அறிவுரை கேட்டால் நான் அதைத்தான் சொல்லுவேன். இந்த டாப்பிக்கில் ஏற்கனவே யார் என்ன பேசியிருக்காங்க, புலவர் ராமலிங்கம் இதில் என்ன சொல்லியிருக்கிறார், இதிலே நகைச்சுவை பேச்சாளர் மோகனசுந்தரம் என்ன பேசியிருக்கிறார் என்று தேடி அதை பேசுவதற்கு நீங்கள் எதற்கு, அவர்களே பேசலாமே. எனவே நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதுதான் முக்கியம், நீங்கள் என்ன உணர்ந்தீர்கள் என்பதுதான் ஒரு கவிதைக்கு முக்கியம். ஒரு கவிதையிலிருந்து நீங்கள் என்ன அறிந்தீர்கள் என்பது முக்கியமல்ல, கவிதையை மூடிய பிறகு அந்த கவிதையிலிருந்து நீங்கள் என்ன உணர்ந்தீர்கள் என்பதுதான் கவிதையில் முக்கியம். அதை சொல்லாமல் சொல்லிக் கொடுத்தவர் அவ்வை நடராஜன். இந்த நினைவு பின்னல்களை தொடர்ந்து கொண்டே போக என்னால் முடியும். த பெஸ்ட் டைம் ஆஃப் த லைஃப் என்றால் அது காலேஜ் டேஸ் தான். அதில் அதை இன்னமும் கூடுதலாக மெருகேற்றியது அவ்வை அவர்களோடு நாங்கள் செய்த பயணங்கள். அது ஒருத்தரால் எப்போவுமே கடைசி நிமிஷம் வரை சஸ்பென்ஸில் நம்ம வைக்க முடியும் என்றால் அது ஔவையால் மாத்திரம்தான் முடியும். அந்த புகை வண்டி கிளம்புகிற நேரம் வரை அவர் வருவாரா இல்லையான்னு தெரியாது. அந்த கிளம்புகிற, ஏன்னா அவர் தான் நடுவர், நாங்கள் 6 பேர் பேச்சாளர்கள் போயிடுவோம், நடுவர் அவர். கிளம்புகிற நேரத்தில் தான் ஏறுவார். ஏறின உடனே என்ன கேட்பார் என்று நினைக்கிறீர்கள்? என்ன ராஜா தலைப்பு, என்ன பேசுகிற ராஜா, போகிற வழியில் போண்டா எங்கே சாப்பிட்லான்னு நினைக்கிறேன். வாழ்க்கையை அதனுடைய போக்கில் ரொம்ப இலகுவாக எடுத்துக்கொண்டு போகிறவர் போல நமக்கு தெரியும். ஆனால் ரொம்ப ஆழமாக என்கிட்ட ஒரு தடவை கேட்டார், ராஜா ரிசர்வேஷனை பற்றி திருக்குறள் ஏதாவது இருக்கான்னு கேட்டார். அதான் எப்படி ஐயா, திருக்குறள் வந்த காலம் என்ன, ரிசர்வேஷன் வந்த காலம் என்ன, அது எப்படி ஐயா அவர் சொல்லியிருக்க முடியும்? சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன்னார். பொது நோக்கான் வேந்தன் வரிசையா நோக்கின் அது நோக்கி வாழ்வார் பலர் அப்படின்னு ஒரு திருக்குறள் இருக்குல்ல. என்ன பொருள், என்ன பொருள் நாம் எங்கே தெரியுது, பார்க்க வேண்டியது தான். பொது நோக்கான் வேந்தன், எல்லாரையும் ஒரே போல் பார்க்காமல் சில பேருக்கு
வரிசையா நோக்கின், வரிசை வரிசையாக சில பேருக்கானதை ஒரு வேந்தன் செய்வான் என்றால் அது நோக்கி வாழ்வார் பலர். பல பேர் அதை நோக்கித்தானே வாழ வேண்டி இருக்கிறது. இதுதான் ரிசர்வேஷன் அவை சொன்னார். அதுதான் இல்லையா, அது இட் இஸ் டிபேட்டபிள். பட் அவரோட சிந்தனையில் இருக்கிற அந்த புதுமை, அந்த மலர்ச்சி, அதுதான் அவ்வை. அவரினுடைய வழிகாட்டுதலின்படி இந்த நிகழ்வு இவ்வளவு நாள், இவ்வளவு காலம் நடந்தது. இன்னமும் 100 ஆண்டுகள் இது தொடர வேண்டும் என்று என்னுடைய பிரார்த்தனையை முன்வைக்கிறேன். அவ்வை நடராஜன் ஐயா அவர்களினுடைய புதல்வர், என்னுடைய அருமை சகோதரர் அவ்வை அருள் அவர்கள், அவர் கொஞ்சம் காலதாமதமாக வருகிறார் என்று நினைக்கின்றேன். அவரும் இதற்கான தொடர்ந்த வழிகாட்டுதல்களை கொடுத்து கொண்டிருக்கிறார். அவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய வணக்கங்கள். வழி வழி பாரதி என்கின்ற தலைப்பு நான் இங்கே கொடுத்த தலைப்பு. ஆனால் அது நான் எழுதிய தலைப்பு அல்ல. சேக்கிழார் அடிப்பொடி திரு ராமச்சந்திரன் ஐயா அவர்கள் வழி வழி பாரதி என்ற பெயரிலே ஒரு நூலை எழுதியிருக்கிறார். அந்த நூலினுடைய தலைப்பைத்தான் இங்கே நான் எடுத்திருக்கிறேன். சேக்கிழார் அடிப்பொடி ராமச்சந்திரன் ஐயா அவர்கள் பெரும்பாலும் பாரதியினுடைய படைப்புகளை ஆங்கில கவிஞர்கள் அல்லது ஐரோப்பிய கவிஞர்களோடு ஒப்பிட்டு எழுதிய அபாரமான ஒரு நூல் அது. பாரதியை பற்றி மிக தீவிரமாக அறிந்து கொள்ள நினைக்கிறவர்கள் நிச்சயமாக படிக்க வேண்டிய ஒரு நூல் அந்த நூல். அந்த தலைப்பை, அது எனக்கு ரொம்ப பிடித்த தலைப்பு என்பதனால் நான் அதை எடுத்துக்கொண்டேன். வழி வழி பாரதி. ஒரு வழி என்பது என்ன? சில பேர் போன வழியிலே போவார்கள். வழிகளை மாற்றுவதற்கு பெரும்பாலானவர்களுக்கு ஆர்வம் இல்லை. வழிகளை மாற்றுவதற்கு அச்சம் இருக்கிறது. புது வழிகளை கண்டுபிடிப்பதிலே நமக்கு ஒரு தயக்கம் இருக்கிறது. ஆத்மானாம் என்ற கவிஞர் எழுதினார், தேடாதே, தேடினால் காணாமல் போவாய், வழிகள் மாற்றி வைக்கப்பட்டிருக்கின்றது என்று ஒரு கவிதை எழுதினார். புது வழிகளை தேடாதே என்று இந்த சமூகம் தொடர்ந்து நம்மை அறிவுறுத்தி கொண்டே இருக்கிறது. நம்முடைய வீட்டிலிருந்து அந்த அறிவுரை தொடங்குகிறது. எதுக்காக? யாரும் செய்யாததை நீ செஞ்சு போய் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டனாக்க, வழக்கம் போல் +2 முடி, என்ஜினியரிங் படி, கோடு எழுதப்போ, இதுதானே நமக்கு பழக்கப்பட்ட பாதை. நீ ஒரு தனி பாதையை நீ தேடினால் அதில் நீ தோற்று போனால் என்ன ஆவாய்? கூட யாரும் இருக்க மாட்டாங்க, திரும்பி பார்த்தா பக்கத்தில் எவனுமே இருக்க மாட்டான், தன்னந்தனியாக போய் மாட்டிக்காது. இப்படித்தான் பெரும்பாலும் நாம் நம்முடைய குழந்தைகளையும் அப்படித்தான் சொல்லுவோம். அவர்களுக்கு ஒரு அச்சத்தை, வாழ்க்கையை பற்றிய ஒரு அச்சத்தை சமூகம் ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது. டோன்ட் டேர், தனியாக பிரத்யேகமாக ஒன்று செய்கின்ற அந்த ஒரு துடிப்பு இருக்கிற குழந்தைகளை சமூகம் பயமுறுத்துகிறது, எச்சரிக்கிறது, மாட்டிக்குவா ஜாகிரதை என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் அந்த ஜாகிரதையாக போக வேண்டும் என்று நினைத்தவர்களால் சமூகம் ஒரு அங்குலம் கூட வளரவில்லை நண்பர்களே. ரொம்ப சேஃபாக இருக்கணும்னு நினைத்தவர்களால் மானுடம் ஒரு அங்குலம் கூட முன்னேறவில்லை. தனக்கு அமைக்கப்பட்ட பாதைகளை தாண்டி தன்னுடைய பயணத்தை யார் யார் தொடர்ந்தார்களோ அவர்களால் தான் இந்த மானுட சமூகம் வளர்ந்து கொண்டே போயிருக்கிறது. பாலசாண்டில்யன் நல்ல நண்பர், அவர் என்னை அறிமுகப்படுத்திய போது இந்த தலைமையுறையும் இதையும் சேர்த்து அவங்க செய்வாங்க, அவங்க என்ன டஃப்பான சேலஞ்சு கொடுத்தாலும் அவங்க மேற்கொள்ளுவார்கள் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அது அவருக்கு என் மேலே இருக்கிற அன்பாலும் நட்பாலும் சொல்லியிருக்கிறார். அப்படிலாம் பெரிய ரிஸ்கெல்லாம் நான் எடுத்ததான் நான் நினைக்கல. ரிஸ்க் டேக்கர் என்றால் மகாகவி பாரதியை தவிர வேறு யாருமே இருக்க முடியாது. தனக்கான பாதைகளிலிருந்து முற்றிலும் மாறுபட்டு பயணம் செய்ய துணிந்த ஒரு தலைவர். அதனால்தான் பாரதிதாசன் மகாகவி பாரதிதாசனை தாண்டி பாரதியை பற்றி யார் என்ன பேசிவிட முடியும்? பாரதிதாசனை விட பாரதியை யார் என்ன சொல்லிவிட முடியும்? நீடு துயில் நீக்க பாடி வந்த நிலா காடு மணக்கும் கற்பூர சொற்கோ என்று சொல்லுகின்றார். இதைவிட அழகாக எப்படி சொல்ல முடியும்? இதைவிட அழகாக சொல்லவே முடியாது. காடு மணக்கும் கற்பூர சொற்கோ, தமிழால் பாரதி தகுதி பெற்றதும் தமிழ் பாரதியால் தகுதி பெற்றதும் என்னென்று உரைப்பேன் என்று பாவேந்தர் பாரதிதாசன் குறிப்பிடுகின்றார். புதைப்பட்ட வீரம் புலப்பட்டது, ஆங்கிலேயரின் ஆதிக்கத்தை ஒழிக்க பாரதமெங்கும் வீரர்கள் தோன்றினர்,
அவர்களுள் பாரதி ஒரு ஆள் என்று பாரதிதாசன் பாட ஆரம்பிக்கின்றார். சில தலைவர்கள் எழுந்தனர், அவர்களுள் பாரதி தகையுறு தலைவர். சில கவிஞர்கள் எழுந்தனர், அவர்களுள் பாரதி மகாகவி. காலம் உள்ள அளவில் பாரதி பாரத நாட்டு வீரர், பாரதி பாரத நாட்டு தலைவர், பாரதி பாரத நாட்டின் கவிஞர் என்று பாவேந்தர் பாரதிதாசன் எழுதுகின்றார். இதை விட யார் என்ன எழுதிவிட முடியும்? ஈரோடு தமிழன்பன். நான் ஏன் பாவேந்தர் பாரதிதாசனின் ஈரோடு தமிழன்பனை இந்த இடத்துல உதவிக்கு அழைக்கிறேன் என்றால், அவர்கள் இருவரும் இருப்பதை இருப்பது போல சொல்லுகிறவர்கள். அதை சரி, நம்ம ஒரு 4 வார்த்தை கூடுதலாக சொல்லி வைப்போமே, என்ன இப்போ அப்படி சொல்லுகிறவர்கள் அல்ல, இருப்பதை இருக்கிறபடி சொல்லுகிறவர்கள். நெற்றி முற்றத்தில் பாரதி நிறுத்தி வைத்திருந்த அவனுடைய வட்டப்பொட்டை திறந்து கவிஞர்கள் 1000 பேர் வந்தனர் என்று ஈரோடு தமிழன்பன் எழுதுகின்றான். அந்த கவித்துவத்தினுடைய அப்ஸ்ட்ராக்ட் பொயட்ரி இது. நெற்றி முற்றத்தில் பாரதி, முற்றம் என்பது வீட்டில் இருந்து துருத்திக்கிட்டு இருக்கும், பாரதியினுடைய நெற்றி அப்படி தான் இருக்கும், கொஞ்சம் துருத்தி கொண்டு இருக்கிற நெற்றி. நெற்றி முற்றத்தில் பாரதி நிறுத்தி இருந்த வட்டப்பொட்டை திறந்து கவிஞர்கள் 1000 பேர் வந்தார்கள். அவன் அறிவெனும் நதியிலே நீராடிய ஈரத்துளிகள் காயாத கவிதைகளை தமிழுக்கு யாத்தார்கள் என்று ஈரோடு தமிழன்பன் எழுதுகின்றார். இதுதான் வழி வழி பாரதி என்னை பொறுத்தவரை. அடுத்து வந்த கவிஞர்களுக்கான புதிய பாதைகளை அமைத்து கொடுத்தவர் மகாகவி பாரதி. அது ஏன் இவ்வளவு கம்மியான பேர் கைத்தட்டுறீங்க? அவன் அறிவு நதியிலே நீராடிய ஈரத்துளிகள் காயாத கவிதைகளை யாத்தார்கள் தமிழுக்கு. இது ரொம்ப முக்கியம். நமக்கு அடுத்து வரப்போகிறவர்களுக்கான பாதையை சமைக்கின்ற ஒரு எண்ணம் பாரதிக்கு அவன் வாழ்ந்த குறுகிய வாழ்க்கைக்குள்ளே வந்து விட்டது. வெறும் 39 வருஷம் தாங்க வாழ்ந்திருக்கார். 39 ஆண்டுகள் மாத்திரம்தான் வாழ்ந்திருக்கிறார் மகா. அந்த 39 வருடத்துக்குள் அவரை வாழ்க்கை துரத்தியது, வறுமை துரத்தியது, வெள்ளைக்காரர்கள் துரத்தினார்கள், நோய் துரத்தியது. இத்தனையும் துரத்தி 39 ஆண்டுகள் மாத்திரமே வாழ்ந்தவரை பற்றி 142வது வருஷம் நம்ம பேசிட்டு இருக்கோம். கான்டெம்பரரிஸ் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கவிஞனை நாம் ஆராய்ச்சி செய்யணும், இல்லை அவனை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் சமகாலத்தில் வாழ்ந்தவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னு தான் பார்க்கணும். அதுதான் சரியான அப்ரோச்சாக இருக்கும். கான்டெம்பரரிஸ், வங்காளத்திலே தாகூர் இருந்தார், மலையாளத்திலே எழுத்தச்சன் இருந்தார். நிறைய பேர் இருக்காங்க, எனக்கு ஒரு நினைவு வருகிற 2 பேரை நான் சொல்கிறேன். இப்போது தாகூருக்கும் எழுத்தச்சனுக்கும் அந்த கவிதை பயணம் ரொம்ப நல்ல பயணம். தாகூர் நோபல் பரிசு வாங்கியிருக்காரு. இலக்கியத்தில் அடுத்து வாங்குவதற்கு இதுவரை யாரும் இல்லை, இனிமேல் தான் வர வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். ஆனால் அவர்கள் 2 பேருக்குமே இல்லாத ஒரு சவால் பாரதிக்கு இருந்தது. என்ன? வங்காள மொழியிலேயோ மலையாள மொழியிலேயோ ஒரு 2000, 2500, 3000 வருஷத்துக்கான இலக்கியம் என்பது இருக்கவில்லை. பாரதிக்கு தான் அது இருந்தது. ஒரு 3000 வருஷம் வந்த பாதை இது. இது இது ஒரு பெரிய வரம். ஏன்னா 3000 வருஷம் 2500, 3000 வருஷம் பயணம் செஞ்ச பாதையிலிருந்து ஒரு புது செடி கிளம்புகிறது. என்னால் அந்த செடிக்கு ஏற்கனவே ஊட்டமான ஒரு மண் இருக்கிறது, அதனால் அந்த செடி சீக்கிரம் வளர முடியும். ஆனால் எவ்ரி ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் ஆல்சோ எ சேலஞ்ச். இது ஒரு வாய்ப்பு மாத்திரமல்ல, இது ஒரு சவாலும் கூட. ஏன் சவால்? உனக்கு முன்னாடி எழுதின அத்தனை பேர் நீ படித்தா தான் நீ கவிதை எழுத முடியும். நீ அத்தனையும் படிச்சுட்டு தான் நீ வரணும். நான் எதுவுமே படிக்க தேவையில்லை, எனக்கு பிறகுதான் கவிதை இனிமேல் பிறக்க போகிறதுன்னு பாரதி சொல்லக்கூடிய ஆள் அல்ல. அப்போ நீங்கள் பாருங்களேன், எவ்வளோ சவால் பாருங்கள். வாழ்ந்ததே 39 வருஷம். இதில் அங்கே போய் இங்கே போய் பாண்டிச்சேரிக்கு போய் இங்கே வந்து கடலூரில் நடுவில் கொஞ்ச நாள் ஜெயிலில் இருந்து இங்கே வந்து வெள்ளைக்கார அரசாங்கத்தினுடைய எல்லா விதமான எக்ஸசஸ் எல்லாத்தையும் அது கூட வாழ்ந்து வறுமை, இது அத்தனைக்கும் நடுவில் இவ்வளவு எழுதியிருக்கிறார். எவ்வளவுன்னு எப்படிங்க சொல்கிறது? எனக்கு இந்த டைம் போகாதே. 5 மாபெரும் தலைப்புகளில் சொல்லலாம். கவிதை ஒன்று தான் நாம் அறிந்தது, அதுவே முழுக்க தெரியாது நமக்கு. நமக்கு ரொம்ப கேள்விப்பட்டது கவிதை. எல்லாருக்கும் ஒரு கவிதையாக தெரிஞ்சிருக்கும்.
ரொம்ப இலக்கியத்தில் பயிற்சி இருக்கிறவர்களுக்கு நிறைய தெரியும், அவ்வளவு பயிற்சி இல்லாதவர்களுக்கு கொஞ்சமாக தெரியும். கவிதை ஒன்று தான் தெரியும், ஆனால் கவிதையில் தான் அவன் பங்களிப்பு மிக குறுகியது, இன் வால்யூம். கட்டுரைகளாக எழுதி தள்ளி இருக்கிறார். கடிதங்கள், பாரதியினுடைய கடித இலக்கியம் என்பது தனியே பேசப்பட வேண்டியது. தம்பி விஸ்வநாதனுக்கு கடிதம் எழுதுகிறார். தம்பி, எனக்கு கஷ்டம் இருக்கும் என்று தெரிந்து நீ அல்லவா எனக்கு பணம் அனுப்பி இருக்க வேண்டும் என்று கேட்கின்றார். சார், அதுதான் உறவுகிட்டேருந்து நம்ம எதிர்பார்க்கிறது, அதுதான். ஆனால் எந்த உறவும் செய்யாது. நீ அல்லவா எனக்கு அனுப்பி இருக்க வேண்டும். அப்போ நம்ம என்ன நினைப்போம், இந்த லெட்ரு வந்து பர்சனல் லெட்டருங்க, இவருக்கு ஏதோ பண கஷ்டம். இவருக்கு எப்போ பண கஷ்டம் இல்லை? எப்போவுமே அவருக்கு பண கஷ்டம்தான். சரி, நீ பணம் ஏன்டா அனுப்பலைன்னு தம்பிக்கு ஒருத்தர் லெட்டர் எழுதுறாருன்னா நம்ம அந்த கடிதத்தில் என்ன எதிர்பார்ப்போம்? தனக்கு என்னென்ன கஷ்டம்லாம் இருக்குது, நீ ஏன் எனக்கு பணம் அனுப்பணும், நான் வந்து 6 மாதத்தில் திருப்பி கொடுத்துறேன், இல்லை நான் திருப்பி கொடுக்க, இது தானே இருக்கும். இப்படி தான் ஆரம்பிக்கிறது. ஆனால் ஆரம்பித்த பிறகு அவருக்கு அதில் நிற்க முடியல. ஏன்னா அவருடைய நினைவு அதில் இல்லை, அவர் எங்கேயோ போகிறார். தமிழனை காட்டிலும் இன்னொரு ஜாதியன், அதாவது வேறு இன்னொரு மொழி பேசுகிறவன் உயர்வாக இருப்பதை ஒத்துக்கொள்ள முடியவில்லை என்று எழுதுகிறார். நீ எதுக்கு லெட்டர் எழுதுற? நீ ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பான்னு எழுத ஆரம்பித்து மனம் எங்கே போகிறது பாருங்கள். இருக்கும் இடத்திலிருந்து விழுந்து விடாதபடி கயிறுகள் கட்டி தன்னை நிறுத்தி கொள்ளுகிறவர்கள் மூடர்கள் என்று எழுதுகின்றார். நான் சேஃபாக இதுதான் நான் பேச ஆரம்பித்த விஷயங்க. நான் சேஃபாக இருக்கணும்னு நினச்சி போகிற பாதையிலிருந்து நகராமலேயே முழு வாழ்க்கையையும் வாழ்ந்து கழித்து விடுகிறோம். பாரதி தம்பிக்கு கடிதம் எழுதுறது எதுக்கு? கடன் கூடுன்னு கேட்குறதுக்கு. அதை விட்டுட்டார், அதில் அவர் நினைவே இல்லை. இருக்கும் இடத்திலிருந்து விழுந்து விடாதபடி கயிறுகள் கட்டி கொண்டிருப்பவர்கள் மூடர்கள். தம்பி, நீ பறந்து போ, உனக்கு சிறகுகள் முளைக்கட்டும் என்று எழுதுகின்றார். சார், அந்த ஒரு லைனை வச்சுக்கிட்டு ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் சார். அந்த ஒரு லைனை வச்சுக்கிட்டு ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். எத்தனை கயிறுகள் நம்மை கட்டி போடுகின்றன. நாம் நினைத்த இடத்திற்கு போக முடியாதபடி கயிறுகள். எத்தனை பேரினுடைய அச்சுறுத்தல்கள் நம்மை கட்டி போடுகின்றன. இந்த கயிறுகளுக்கு கட்டுப்பட்டு 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 வாழ்க்கை முழுவதும் வாழ்ந்து 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 அது ஒரு வாழ்க்கையா என்று பாரதி கேட்கிறார். நீ பறந்து போ, உனக்கு சிறகுகள் முளைக்கட்டும் என்று பாரதி ஏன் சொன்னார் என்று எத்தனையோ நாள் அல்லும் பகலும் நான் யோசித்திருக்கிறேன். நான் பறந்து போகிற அளவு எனக்கு சிறகுகள் இருந்தால் என்னை பார்த்து குலைக்கிற நாய்களினுடைய குரைப்பு சத்தம் எனக்கு கேட்காது என்பதனால் நான் பறந்து போவேன். பறந்து போ, உனக்கு சிறகுகள் முளைக்கட்டும் என்று எழுதிய ஒரு வார்த்தையை வைத்துக்கொண்டு எனக்கு வழங்கப்பட்ட ஒரு வாழ்நாளை என்னால் வாழ முடியும் என்றால் அதுதான் பாரதி தமிழுக்கும் இலக்கியத்துக்கும் கொடுத்த சொத்து. செல்லம்மாவுக்கு கடிதம் எழுதுகிறார். மனைவிக்கு கடிதம், இங்கே இருக்கிற ஏஜை பார்த்தா கட்டாயம் மனைவிக்கு கடிதம் எழுதிருப்பீங்க. எஸ்எம்எஸ் அனுப்புகிற ஏஜே இல்லை இங்கே, இந்த 2 பிள்ளையை தவிர. அதுலேயும் எங்கள் தம்பி சதீஷ்க்கு இன்னும் பொண்ணு வேறு கிடைக்கல. லெட்ரு எழுதுகிற தலைமுறை தானே நம்ம எல்லாம். மனைவிக்கு லெட்ரு எப்படிலாம் சார் எழுதியிருக்கலாம். அதுவும் கவிஞன், இக்கு இச்சு இப்பு இட்டு சரியாக போட தெரியாத ஆள் பக்கமாக எழுதும். இவர் கவிஞர், என்னெல்லாம் எழுதியிருக்கலாம். அவங்க செல்லம்மா பாரதி காசியில் இருந்த மகாகவிக்கு லெட்டர் எழுதுகிறார். ஏன்னா அவர் அதுக்குள்ளேயே சில விடுதலை சார்ந்த ஆக்டிவிட்டீஸ்க்கு போயிட்டாரோன்னு அந்த அம்மாவுக்கு பயமாக இருக்குது. நீங்கள் ஜாகிரதையாக இருங்க. அதான் நான் முதல்ல சொன்ன விஷயத்துக்கு தான் திரும்ப வரேன். ஜாகிரதையாரு, எச்சரிக்கையாரு. நீ என்னை பற்றி கவலைப்படுகிற நேரத்தில் தமிழை நன்றாக படித்தால் அது நலம் என்று நம்புகிறேன்னு பதில் எழுதுற. ஏன்னா அந்த அம்மா எழுதின கடிதத்தில் சிறு சின்ன பெரிய பிழைன்னு சொல்ல முடியாது, சின்ன அதனால் சொல்கிறாங்க, என்னை பற்றி கவலைப்படுகிற நேரத்தில் தமிழை படி. எந்த கணவனாவது இப்படி எழுதுவாங்க? நீ எப்போ பாரு என்னையே நினைத்து கொண்டிரு, அப்படி தானே சொல்லுவாங்க. இப்போ ஏதோ ஒரு படம் வந்திருக்கேன், இங்கே நீங்களாம் பார்த்துருக்க மாட்டீங்க, அனிமல்னு ஒரு படம் வந்திருக்கு. எப்படி ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணினுடைய முழு கவனமும் தன்னிடமே இருக்க வேண்டும் என்று டிமாண்ட் பண்ணுற ஆண்கள் இப்போவும் இருக்காங்க. இத்தனைக்கும் ஒரு ஆணுக்கு பெண்ணே கிடைக்கல இந்த தலைமுறையில். அப்போ கூட அப்படிப்பட்ட ஆண்கள் இருப்பதாக ஒரு படம் வருதுன்னா 100 வருஷத்துக்கு முந்தின கதை. நீ என்னையே நினைத்து கொண்டு இருந்தான்னு ஒரு கணவர் தமிழை படி என்னை நினைக்காதன்றார்.
அது கடிதம். நான் சொன்னது 3 சொன்னேன்: கவிதை, கட்டுரை, கடிதம். மொழிபெயர்ப்பு மிக 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 முக்கியமானது. அதெல்லாம் நம்ம கேள்விப்படவே இல்லை. பகவத்கீதையை மொழிபெயர்த்திருக்கிறார். அவருக்கு வடமொழி தெரியும். பகவத்கீதையை மொழிபெயர்த்திருக்கிறார். தாகூரினுடைய படைப்புகளை பாரதி மொழிபெயர்த்திருக்கிறார். அருணகிரிநாதரையும் நம்மாழ்வாரையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்க பெரும் முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கிறார். அது எவ்வளவு தூரம் வெற்றிகரமானது என்பதை பற்றி முழு விவரங்கள் என்னிடம் இல்லை. மணிகண்டன் ஐயா அவர்கள் அதை பற்றி நிறைய ஆராய்ச்சி செய்து அருமையான கட்டுரைகள் எழுதியிருக்கிறார். ஆனால் முயற்சி இருந்திருக்கிறது என்ற அளவில் நாம் ஒத்துக்கொள்ளலாம். அது முடிந்ததா இல்லையான்றதை பற்றி தெளிவாக தெரியல. அருணகிரிநாதரை மொழிபெயர்க்க முடியும். விரல்மாறன் 5 மலர்வாளி சிந்த மிதவானில் இருந்து வெயில் காய மிதவாடை வந்து தழல் போல ஒன்ற வினைமாத தந்தம் வசை கூற குறைவானர் குன்றில் உரைபேதை கொண்ட கொடிதான துன்ப மயல் தீர குளிர்மாலையின் கனிமாலை தந்து குறை தீர வந்து குறுகாயோ அறிவால் அருந்து இருத்தாள் இறஞ்சு அடியார் இடஞ்சல் களைவோனே அழகான செம்பன் மயில் மேல் அமர்ந்து அலைவாயுகந்த பெருமாளே. இதுதான் அருணகிரிநாதர். எப்படி மொழிபெயர்ப்பீங்க? எப்படி மொழிபெயர்ப்பீங்க? அதற்கான பெரும் முயற்சி எடுத்த அளவிலே அது வெற்றி தான். காண முயல் எய்த அம்பினில் யானை பிழைத்த வேல் ஏந்தல் இனிது என்று வள்ளுவன் சொல்லுகின்றான். காட்டுக்கு போய் நான் தான் வேட்டையில் ஜெயிச்சேன்னு ஒருத்தன் வந்தான். நான் எதிர வேட்டையாட முயலை தள்ளுன்ட்டார் வள்ளுவர். தள்ளு தள்ளு தள்ளு. இன்னொருத்தன் வந்தான், வேட்டைக்கு போனேன், ஜெயிக்க முடியல. எதை வேட்டையாட போனேன்? யானை மேலே வேலை எறிஞ்சானா படலை. நீ தாண்டா ஹீரோ, உனக்கு தாண்டா பரிசுன்னு. காண முயல் எய்த அம்பினில் யானை பிழைத்த வேல் ஏந்தல் இனிது. உன்னுடைய முயற்சி பெருசாக இருக்கணும். இப்போ பாரதி மொழிபெயர்ப்புக்காக எடுத்த முயற்சிகள் பிரம்மாண்டமானது. அப்போ கவிதை, கட்டுரை, கடிதங்கள், மொழிபெயர்ப்பு. நிறைவாக கதையில் பாரதி செஞ்ச நிறைய இருக்குது சொல்ல. நேரத்தினுடைய அருமை என்னை துரத்துகிறது. வாவேசு தான் தமிழின் முதல் சிறுகதையை எழுதினார், குளத்தங்கரை அரச மரம். ஆனால் எஸ் ராமகிருஷ்ணன் எழுத்தாளர் எந்த முடிவுக்கு வருகிறார் என்றால், அதற்கு முன்பே பாரதியினுடைய இந்த மைக்ரோ ஸ்டோரிஸ் என்று சொல்லுகிற மிகச்சிறு கதைகள் வந்துவிட்டன என்ற முடிவுக்கு எஸ்ரா வருகிறார். நான் எஸ்ராவோடு உடன்படுகின்றேன். சின்னஞ்சிறு கதைகளை, நவவர்ண கதைன்னு பாரதி ஒரு கதை சீரீஸ் எழுதியிருக்கார். நீங்கள் அதை படித்தா தான் நம்புவீங்க, இப்படி கூட எழுத முடியுன்றது. இது நான் சொல்கிறது எல்லாமே எழுதப்பட்டே 100 வருஷம் 110 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்டது. நவவர்ண கதைன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்னா சுஜாதாவோட ஒரு கதை சொல்கிறேன், அப்போ தான் அது புரியும். வேகமாக சொல்லிடுறேன். இன்னும் ஒரு 10 நிமிஷம் எடுத்துக்கலாமா? இங்கே அவர் பாலசாண்டிலன் சார் எங்க? சரி சரி. சுஜாதாவனுடைய ஒரு கதையை சொல்கிறேன். கதைக்குள் கதை, அதுதான் அந்த கதையோட தலைப்பு. கதை 1. குமாரசாமி புகை வண்டியில் ஏறுறார். இங்கே குமாரசாமின்னு யார் இருந்தால் தப்பாக நினச்சிங்க, சுஜாதா கொடுத்த பேர் அது. மின்சார வண்டியில் ஏறுறாரு. அந்த பொட்டி முழுக்க காலியாக இருக்க ஒரே ஒரு பெண் இருக்கா. அப்படியே தன்னுடைய கூந்தல் அசைய அலட்சியமாக ஒரு புத்தகத்தை புரட்டி கொண்டிருக்கிற பெண். அவளை பார்த்து தான் இவன் வண்டியில் ஏறியிருக்கான். ராதா அப்படின்னு கூப்பிட்றான். ராதா அவனை பார்த்தாள். அலட்சிய பார்வை. சுஜாதா அப்படி தான் எழுதுறாரு, அலட்சிய பார்வை. திரும்ப புத்தகத்தை படிக்க ஆரம்பித்தாள். ராதா, பழசெல்லாம் மறந்துட்டியா? இவர் கேட்குறாரு. பழசில் நினைக்க என்ன இருக்கு? ராதா கேட்குறா. குமாரசாமி அவளே பார்த்து கொண்டிருக்கிறான். என்ன அலட்சியம் இவளுக்கு, அழகு தருகின்ற அலட்சியம். என்ன ராதா அப்படி சொல்லிட்ட? நம்ம ஒன்றா பழகினதெல்லாம் நீ மறந்துட்டியா? நீ எழுதின லெட்டர்லாம் கூட என்கிட்ட இருக்கிறாதா? அது எஸ்எம்எஸ் காலம் அல்ல, லெட்ரு காலம்தான். நீ எழுதின லெட்டர்லாம் கூட என்கிட்ட இருக்கு. ஏன் லெட்டர் எல்லாத்தையும் எடுத்து போஸ்ட் அடித்து ஒட்டுங்களேன், ஐ டோன்ட் கேர் என்று ராதா சொல்லுகிறாள். என்ன ராதா அப்படி சொல்லிட்ட நீ? நான் உனக்காக தான் ராதா காத்திருக்கேன். இப்போ இது எந்த திக்கில் போகுதுன்னு உங்களுக்கெல்லாம் புரியுது தானே? பிரேக்கப்பை நோக்கி போய் அவளை பொறுத்த மட்டும் பிரேக்கப் ஆயிடுச்சு. அந்த வார்த்தை அப்போ கிடையாது, ஆனால் பிரேக்கப் தான் அது. பிரேக்கப் ஆயிடுச்சு. இவன் கெஞ்சிக்கிட்டு பின்னாடி திரியிறான். அப்போ என்ன ராதா, உண்மையை சொல்லு, உனக்கு என்னை பிடிக்கவே இல்லையா? ராதா புத்தகத்தை மூடிவிட்டு குமாரசாமியை பார்த்தாள். ராதா சொல்லுகிறாள், குமாரசாமி, இன்றைக்கு உண்மை பேசும் தினம். உண்மையை பேசட்டா? நீங்கள் எப்போதாவது யோசித்ததுண்டா நீங்கள் எப்படிப்பட்ட மகா போர் என்று?
அவனுக்கு காது மடல்கள் ஜிவ் என்று சூடேறின. குமாரசாமிக்கு, நீங்கள் ஆசிரியப்பாவில் எனக்கு எழுதி அனுப்புகிற கடிதங்களை நான் எதற்கு பயன்படுத்துகிறேன் தெரியுமா? வீட்டில் இருக்கிற குப்பையை எடுத்து சுருட்டி எறிவதற்காக அந்த கவிதை தாள்களை நான் பயன்படுத்துகிறேன். உங்களுக்கு தெரியுமா நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு பெரும் போர் என்று? என்ன செய்கிறீர்கள்? சரித்திர ஆராய்ச்சி செய்கிறீர்கள், சிற்பக்கலை ஆராய்ச்சி செய்கிறீர்கள். உலகம் எங்கே போயிட்டு இருக்கு தெரியுமா? நேற்றைக்கு வாழ்ந்த மனிதர்களை மாத்திரமே நினைத்து நினைத்து நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு தெரியுமா நீங்கள் எப்படிப்பட்ட பெரும் போர் என்று? தயவு செஞ்சு என் வாழ்க்கையில் இனிமேல் குறுக்கிடாதீங்க நீங்கள் என்று ராதா சொல்லுகிறாள். அந்த இடத்துல வண்டி நிற்கிறது. என்ன ஸ்டேஷன்? என்ன ஸ்டேஷனாக இருந்தால் என்ன? குமாரசாமி இறங்கி விட்டான். வண்டி போய்விட்டது. சுற்றிலும் இருட்டு. ஸ்டேஷன் மாஸ்டர் கூட இல்லை. என்ன திசை என்று தெரியாத திசையில் குமாரசாமி நடக்க ஆரம்பித்தான். கதை 1 முடிஞ்சிருச்சு. கதை 2. இது ஹிஸ்டாரிக்கல் ஸ்டோரி. இளவரசி பல்லக்கிலே வந்து கொண்டிருக்கிறாள். இந்த பல்லக்கை 4 பேர் சுமந்து கொண்டிருக்கிறார்கள். இளவரசி தன்னுடைய அப்பா வந்து அவளுக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காரு. ஒரு பயலும் சரியாக வரல, யாருமே சரியாக வரல, பையன் எதுவும் சரியாக கிடைக்கல. அவங்க அப்பா கொண்டு வர டம்மி பீஸ்லாம் அவளுக்கு பிடிக்கல. அவளுடைய நெஞ்சத்துக்குள் ஒரு ஆசை முகம் இருக்கிறது. அவளைப் போல கவிதையில் ஆர்வம் கொண்ட ஒரு முகம், அவளைப் போல சிற்பக்கலையில் ஆர்வம் கொண்ட ஒரு முகம். அவளுடைய நெஞ்சுக்குள் அந்த முகத்தை நினைத்து கொண்டே இளவரசி போகிறாள். அந்த பல்லக்கு திரும்புகிற இடத்தில் யாரோ ஒருவர் நடந்து வருகிறார். அந்த குறை வெளிச்சத்தில் அந்த முகத்தை பார்த்தால் அதுதான் அந்த ஆசை முகம் போல் இருக்கிறது. பல்லக்கை நிறுத்துங்கள் என்று இளவரசி சொல்லுகிறாள். பல்லக்கு நிற்கிறது. இளவரசி இறங்குகிறாள். இறங்கியவனை பார்த்து கேட்டாள், நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள்? குமாரசாமி பதில் சொன்னான், நான் போன கதையிலிருந்து துரத்தப்பட்டவன் என்று பதில் சொன்னான். சுஜாதா இந்த கதையை எழுதி 30-35 வருஷத்துக்கு மேலே இருக்கும். பட் என்ன இன்ட்ரெஸ்டிங் ட்விஸ்ட் இல்லை ஒரு கதையில். பாரதி எழுதிய நவவர்ண கதை கிட்டத்தட்ட இதே போல தான். நவவர்ண கதையில் 9 கதை. ஒவ்வொரு கதையிலும் யாரோ ஒரு லிங்க் இருப்பாங்க. அந்த கதைக்கும் இந்த கதைக்கும் ஒருத்தர் மாத்திரம் லிங்க் இருப்பாங்க. அந்த லிங்க் இருக்கிற பர்சன் வந்து இந்த மனிதரோடு இதே காலகட்டத்தில் வாழ்ந்தவராக இருக்கணும்னு அவசியம் இல்லை, வேறு காலகட்டத்தை சேர்ந்தவர். ஆனால் ஒவ்வொரு கதைக்கும் லிங்க்கு கடைசியில் 9வது கதை 1வது கதையில் போய் சேரும். ஸோ சிறுகதையில் பாரதி இதை அட்டெம்ப்ட் பண்ணியிருக்கிறாருன்னா நான் வேறு என்ன சொல்ல முடியும்? தராசு கதைகள் இன்னும் ரொம்ப பிரமாதம். ஐயா அதை ரொம்ப அழகாக எடுத்து சொன்னார். தராசு வந்து வர்றவங்க போகிறவனுக்கெல்லாம் வந்து நியாயம் சொல்கிற தராசு அது. அதில் துணி விற்கிறவர் ஒருவர் வருகின்றார். துணி விற்பவரை பார்த்து அவர் சொல்கிறார், அடுத்த தீபாவளிக்கு ஒரு சேட்டு வரார், அடுத்த தீபாவளிக்கு என்னுடைய துணி 1க்கு 10ஆக விற்க வேண்டும் என்று சேட்டு தராசிடம் கேட்கிறார். தராசு சொல்கிறது, காசிப்பட்டை போல மென்மை, அதை விட முக்கியம் உண்மை அப்படின்னு அந்த வியாபாரிக்கு சொல்கிறார். மென்மையாக இருக்கணும் துணி, அதை விட உண்மையாக விலை வையின்னு சொல்கிறார். சொல்லிட்டு பக்கத்தில் இருந்த ஒரு கவிஞர், அது அநேகமாக பாரதிதாசனாக இருக்கக்கூடும், பக்கத்தில் இருந்த கவிஞரை பார்த்து சொன்னார், இதுதான் காணும் உமக்கும், கவிதைக்கு வந்து கற்பனை நல்லது, அதை விட உண்மை அவசியம் என்று சொல்லுகிறார். உள்ளத்துள் உண்மையொளி உண்டாகில் வாக்கில் ஒளி உண்டாகும். இது தராசு கதை. இது மாதிரி நிறைய சின்ன சின்ன மைக்ரோ ஸ்டோரிஸ். அது கவிதையை பற்றி நான் என்ன நேரம் ஆகிட்டது, ஏன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சது தானே கவிதை. மரபிலிருந்து தன்னுடைய வேரை வகுத்து கொண்டவர் பாரதி. மரபிலே வந்த புலவர்களை மதிக்க தவறியவர் அல்ல. அதான் எப்படி சொல்லியிருக்க முடியும்? யாமறிந்த புலவரிலே கம்பனை போல், வள்ளுவன் போல், இளங்கோவை போல் பூமிதனில் யாங்கனுமே பிறந்ததில்லை. கவிதையில் இவ்வளோதான் சொல்கிறார். கட்டுரையில் இதை எலாபரேட் பண்ணுறார். ஐ ஹவ் ரெட் ஷெல்லி அண்ட் விக்டர் ஹியூகோ இன் தி ஒரிஜினல் வெர்னாக்குலர் என்று ஆங்கிலத்தில் எழுதுகிறார். என்ன பொருள்? ஷெல்லி வந்து ஆங்கிலத்தில் எழுதினவர், விக்டர் ஹியூகோ ஃப்ரெஞ்சில் எழுதினவர். அது ரெண்டுத்தையும் ஒரிஜினல் வெர்னாக்குலரில் நான் படிச்சிருக்கேன்னா பாரதிக்கு ஆங்கிலமும் ஃப்ரெஞ்சும் எழுதவும் படிக்கவும் பேசவும் தெரியும் என்று பொருள். ஐ ஹவ் ரெட் ஷெல்லி அண்ட் விக்டர் ஹியூகோ இன் தி ஒரிஜினல் வெர்னாக்குலர் அண்ட் ஐ ஹவ் ரெட் கத்தே இன் டிரான்ஸ்லேஷன். கத்தே என்பவர் ஜெர்மன் ஃபிலாசபர். அவருடைய எழுத்துக்கள், இவருக்கு ஜெர்மானிய மொழி தெரியாது, அது ஆங்கில மொழிபெயர்ப்பை படித்திருக்கிறேன். இதையெல்லாம் படிச்சுட்டு தான் நான் சொல்கிறேன், நத்திங் கேன் மேட்ச் திருவள்ளுவர்ஸ் குரல், த ராமாயணா ஆஃப் கம்பன்
அண்ட் தி ஆங்க்லெட் எபிக் ஆஃப் இளங்கோ என்று எழுதுகின்றார் மகாகவி பாரதி. ஆங்க்லெட் எபிக் என்பது சிலப்பதிகாரம். எல்லாத்தையும் படிச்சுட்டு தான் சொல்லலாம். இதை மாத்திரம்தான் நான் படித்தேன், இவரை விட பெரிய எழுத்தாளரே இல்லைன்னாங்க அது சரியான மதிப்பீடு அல்லவே. எல்லாத்தையும் படிச்சுட்டு சொல்கிறார். தன்னுடைய மரபை மதித்தவர், மரபை போற்றியவர். ஔவையை பற்றி பாரதி என்ன சொல்கிறாருன்னு நிறைய இருக்குது. நான் சுருக்கமாக சொல்லிக்க போகிறேன். ஔவை என்ன சொன்னால், ஜாதி இரண்டொழிய வேறில்லை, சாற்றுங்கால் நீதி வழுவா நெறிமுறையில் மேதினியில் இட்டார் பெரியோர் இடாதார் இழிகுலத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி. 2 ஜாதி தாண்டா இருக்கு. இட்டார் பெரியோர், இடாதார் இழிகுலத்தோர் 2 தான் இருக்கு. ஔவை சொன்னது. இதை பாரதி வாங்கி கொண்டு ஜாதி இரண்டொழிய வேறில்லை என்றே தமிழ் மகள் சொல்லிய சொல் அமிழ்தம் என்போம் என்று பாரதி சொல்லுகின்றார். ஔவை என்கிற தமிழ் மகள்னு கூட சொல்லலை, தமிழ் மகள், ஔவையே தமிழ் மகள் என்று சொல்லுகிற அளவு ஔவையை போற்றிய பாரதி ஔவையிடமிருந்து முரண்படவும் தவறவில்லை. அதுதான் பாரதியினுடைய மேதாவிலாசம். ஔவையினுடைய ஆத்திசூடி, பாரதியினுடைய புதிய ஆத்திசூடி நீங்கள் எடுத்தீங்கன்னா ஔவையிடமிருந்து மாறுபட்டிருக்கேன்னா வேறு வேறு காலச்சூழல். ஔவை தனி மனிதனுக்காக எழுதினாள், பாரதி ஒரு சமூக மனிதனுக்காக எழுதினார். அப்போ சிலதை மாற்றி தான் ஆகணும். ஔவை சொல்லிட்டாங்களே நான் மாற மாட்டேன், அதே தான். நம்மை பிடித்திருக்கிற கயிறுகளினால் நாம் கட்டுப்பட வேண்டும் என்ற வாழ்க்கையை பாரதி தேர்ந்தெடுக்கவில்லை. ஔவை தான் நான் வணங்குகிற தமிழ் மகள் தான். ஆனால் சில விஷயங்கள் எனக்கு இந்த சமூகத்துக்கு சரியில்லைப்பா. என்ன? தையல் சொல் கேளேல் என்று ஔவை சொன்னால் தையலை உயர்வு செய் என்று பாரதி எழுதினார். அது துணிச்சல் இருந்தது பாரதிக்கு. ஞப்போல் வளை என்று ஔவை எழுதினார். ஞான்ற எழுத்து இருக்குல்ல, அதில் எவ்வளோ வளசல் இருக்குது. ஞப்போல் வளை, வளைஞ்சு கொடுத்து வாட. வீட்டில் அப்படி தான் சொல்லுவோம். ஒரு பாட்டி இருந்தால் நமக்கு அப்படி தானே சொல்லுவோம், கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்து போப்பா. தனி மனிதனுக்கு அந்த அறிவுரை சரிதான், ஆனால் சமூக மனிதனுக்கு அது சரியில்லை. பாரதி சொல்கிறாங்க ஞமிலி போல் வாழேல். ஞமிலின்னா நாய்க்குட்டி, அது என் வாழை எப்படி வச்சுருக்கோம், வளைச்சு. ஞமிலி போல் வாழேல் என்று சொல்லுகின்றார். தொன்மையை மறவேல் என்றாள் ஔவை, தொன்மைக்கு அஞ்சேல் என்று பாரதி எழுதுகின்றார். முனை முகத்து நில்லேல், முனைமுகம்னா பேட்டில் ஃபீல்ட், முனை முகத்து நில்லேல் என்று ஔவை எழுதினாள். முனை முகத்து நில் என்று பாரதி எழுதுகின்றார். தோற்பன தொடரேல் என்றாள் ஔவை, தோற்பன தொடரேல், தோல்விக்கு அஞ்சேல் என்று பாரதி மாற்று. அப்போ மரபை வழிபட்டவன், அதில் மாற்றுகிறதில்லை. சங்கப்பாடல்களில் ரொம்ப ஈடுபட்டவன் பாரதி. நான் இப்போ புகழறேன்றதுனால இந்த 142 வருஷமும் பாரதி எல்லாரும் புகழ்ந்துட்டே இருந்தாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? பாரதி போல் கல்லடிப்பட்டவர்கள் ரொம்ப குறைவு. இந்த பேருக்கு ஒரு ராசி இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லை? பாரதி போல் கல்லடிப்பட்டவர்கள் தமிழ் இலக்கிய சாலைகளில் இருக்காங்க. எல்லா எழுத்தாளர்களுமே கம்பன் வாங்காத அடியா, எல்லாருக்கும் வாங்கியிருக்காங்க. பாரதி கொஞ்சம் கூடுதலாக வாங்கிய ஆள் தான். ஒரு குற்றச்சாட்டு, பாரதி மகாகவி இல்லை என்ற குற்றச்சாட்டு கல்கியின் காலத்திலே எழுந்து விட்டது. சிற்பியும் கூப்பா ராஜகோபாலனும் வரிந்து கட்டி கொண்டு பாரதிக்காக சண்டை போட்டார்கள். பாரதிக்கு சங்க இலக்கியம் அவ்வளவு தெரியாது என்ற குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது. அது உண்மையே அல்ல. அது எப்படி தெரிகிறது என்றால், செல்லம்மா பாரதி எழுதுகின்றார் 1903ஆம் ஆண்டு 1903. இந்த வருஷத்தை நான் ஏன் இவ்வளோ குறிப்பாக சொல்கிறேன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். பாரதி எட்டயபுரம் மன்னரிடம் வேலை செய்கிறார். நியூஸ் ரீடராக வேலை பண்ணிகிட்ருக்கார். நியூஸ் ரீடராக வேலை பண்ணிகிட்டு இருக்க இந்த பாரதியை எட்டயபுரம் மன்னர் இன்னும் சில பேரோட சென்னைக்கு கூட்டிகிட்டு வர்றார். சென்னைக்கு எதுக்கு வருவாங்க? இங்கே தான் பிரிட்டிஷ் அதிகாரிகள் இருக்காங்க, அதிகாரிகளை பார்ப்பதற்காக. மன்னருக்கு என்ன வேலை ஆகணுமோ என்னவோ யாருக்கு தெரியும். பல பேரை கூட்டி கொண்டு வந்தார், பாரதியும் கூட வந்தாங்க. அந்த வேலை நல்லா முடிஞ்சுதுன்னு நான் நினைக்கிறேன். உனக்கு எப்படி தெரியும்? நீ கூட இருந்தே? இல்லை, ஏன்னா எல்லாருக்கும் ஆளுக்கு 500 ரூபா கொடுத்துருக்காரு மன்னர். அதுக்கு தான் அந்த வருஷத்தை நான் சொன்னேன். 1903 500 ரூபா இருந்தால் என்ன, டி நகரில் நீங்கள் 5 ஏக்கர் வாங்கியிருக்கலாம். 500 ரூபாய் இன்றைக்கே பெரிய தொகை தானே. இன்றைக்கே கூட அது ரொம்ப மட்டமான தொகைன்னு சொல்ல முடியாது. 1903 500 ரூபா கிடச்சிருக்கு. உடனே கூட போன அந்த கோஷ்டியில் ஒன்று ஒன்றா திரும்பி வருது. திரும்பி வர வர செல்லம்மா பாரதி அந்தந்த வீட்டு மனைவிகள்கிட்ட விசாரித்து என்ன வாங்கிட்டு வந்திருக்காரு. சிலது தங்கம் வாங்கிட்டு வருது, பட்டு படம், சிலது கேஷாகவே கொண்டு வந்து பத்திரமா வச்சுக்கோங்க. நம்பால் என்ன வாங்கிட்டு வர போகிறாரோ நான் அவெல்லாம் காத்திருந்தாங்க. பாரதி வந்தார், 2 குதிரையில் வந்தார். 2 குதிரை வண்டி. அவர் ஒன்றுத்தில் வர்றாரு, இன்னொரு குதிரை வண்டி பின்னாடி வருது.
அது முழுக்க மூட்டை. செல்லம்மா பாரதிக்கு சந்தோஷம் தாங்கலை. எவ்வளோ பட்டுப்படுவா, எவ்வளோ வெள்ளி பாத்திரம், எவ்வளோ நகை, ஒவ்வொன்றா பிரிக்கிறாங்க. எல்லாத்துலேயும் புஸ்தகம்தான் இருந்தது. செல்லம்மா பாரதி தன் நினைவிலிருந்து எழுதுகிறார். 8 தொகை, 10 பாட்டு, சிலம்பு, சீவக சிந்தாமணி, கம்பராமாயணம், 10 உள்ளிட்ட எல்லா நூல்களும் இருந்தன. செல்லம்மா பாரதி 10 அவங்க எழுதினதில் ஒரு ஞாபக மறதி குறை இருக்கலாம். ஏன்னா 10 அப்போ பதிக்கப்படவே இல்லை, பின்னால் தான் வந்தது. ஆனால் 8 தொகை 10 பாட்டெல்லாம் எழுதுகிறாங்க. அப்போ அதை வாங்கினவர் படிக்காமல் இருந்திருப்பாரா? அப்போ சங்கத்தமிழ் இலக்கியங்களில் பாரதிக்கு பரிச்சயம் இல்லைன்னு சொல்கிற குற்றச்சாட்டு தவறு என்பதை செல்லம்மா பாரதி அதுக்கப்புறம் சுவாரஸ்யமாக நடந்து அதை சொல்லி நம்ம முடிச்சிடலாம். இவங்க எப்படி இருக்கும் செல்லம்மா பாரதிக்கு? பாரதி சொல்கிறார், செல்லம்மா அழியும் பொருளை கொண்டு அழியும் பொருளை வாங்கலாமா? அழியும் பொருளை கொண்டு அழியாத பொருளை வாங்க வேண்டும் என்று பாரதி சொன்னார். செல்லம்மா பாரதி எழுதுகிறார், ரொம்ப திருப்தி என்று நான் பதில் சொன்னேன் என்று எழுதுகிறார். அப்போ சங்கத்திலே கால் பற்றி அவருக்கு திருக்குறள் எவ்வளவு தெரியுன்றதெல்லாம் நான் இனிமேல் சொல்ல முடியுமா? சொன்னால் போய்கிட்டே இருக்கும். இது கண்ணும் கொளச்செறி நெஞ்சே இவை என்னை தின்னும் அவர் காணலுற்றுன்னு ஒரு திருக்குறள் இருக்கு. இதை விட அழகான ஒரு காதல் கவிதையை நான் இனிமேல் தான் படிக்கணும். இதை விட அழகான ஒரு காதல் கவிதையை நான் இனிமேல் தான் படிக்கணும். கண்ணும் கொளச்செறி நெஞ்சே இவை என்னை தின்னும் அவர் காணலுற்று. ஒரு தலைவி தன்னுடைய மனசிட்ட சொல்கிறாளாம், நீ அந்த ஆளை பார்க்க போகிறல்ல, போகாதன்னு நான் சொல்கிறேன், நீ கேட்குறியா, நீ போகிற, சரி போய் தொலை. போகும்போது அடுத்த தடவை கண்ணையும் கூட்டிகிட்டு போ, இந்த கண் என்னை பிச்சு பிடுங்குது, அவரை பார்க்கணும். நீ போகும்போது கண்ணையும் கூட்டிகிட்டு போ. அதாவது வீட்டில் 2 பிள்ளை இருந்தால் மொதல் பிள்ளை விளையாட போயிடும், 2வது பிள்ளை பிச்சு பிடுங்கும் அம்மாவை. அம்மா என்ன சொல்லுவாள், மொதல் பிள்ளைகிட்ட நீ விளையாட போகும்போது இதையும் தூக்கிட்டு இதையும் கூட்டிகிட்டு போ, என்னை பிச்சு பிடுங்குதுன்னு சொல்லுவாள். அது மாதிரி தலைவி சொல்கிறாளாம், மனமே அடுத்த முறை தலைவனை காண நீ போகும்போது கண்ணையும் கூப்பிட்டு கொண்டு போ, அவனை பார்க்க வேண்டும் என்று இந்த கண் என்னை பிச்சு பிடுங்குது. கண்ணும் கொளச்செறி நெஞ்சே இவை என்னை தின்னும். என்ன வார்த்தை இல்லை அது, தின்னும். இந்த வார்த்தையை பாரதி எடுத்துக்கிறான். கண்ணம்மா என் குல தெய்வம், நின்னை சரணடைந்தேன் கண்ணம்மா, நின்னை சரணடைந்தேன். பொன்னை உயர்வை புகழை விரும்பும் என்னை கவலைகள் தின்னத்தகாதென்று நின்னை சரணடைந்தேன். அந்த வார்த்தை அங்கேருந்து வருது. அது மரபிலே கால் பதித்து நின்றவர் மகாகவி பாரதி. தன்னுடைய சமகாலத்து புலவர்கள் அத்தனை பேரையும் படுத்திருக்கிறார். தாயுமானவரிலிருந்து அத்தனை பேரையும் படுத்திருக்கிறார். கோபாலகிருஷ்ண பாரதியிலிருந்து உவேசாவுக்கு வாழ்த்து தெரிவிக்கின்றார். சீவை தாமோதரம் பிள்ளை அவர்களை பற்றி குறிப்பு எழுதுகின்றார். தன்னுடைய சமகாலத்து ஆளுமைகள் அத்தனை பேரையும் மதித்து போற்றுகின்றார் மகாகவி பாரதி. அத்தனை பேரையும் மதித்து போற்றிவிட்டு வருங்கால கவிஞர்களுக்கான வாசலை திறந்து வைக்கிறார், புதுப்பாதையை எடுக்கின்றார். வசன கவிதைகள் என்று ஒன்று இல்லாவிட்டால் புதுக்கவிதை என்று ஒன்று இவ்வளவு சீக்கிரம் தமிழிலே தோன்றியிருக்க முடியாது என்பது என்னுடைய எண்ணம். அதற்கான பாதையை பாரதி தான் திறந்தார். மழை பாடுகின்றது, மகாகவி பாரதி எழுதுகிறார். மழை பாடுகின்றது. மழை கோடி தந்திகள் உடைய ஒரு இசைக்கருவி. இதை விட என்ன எழுத முடியும்? கோடி தந்திகள் உடைய ஒரு இசைக்கருவி. மழை பொழிவதால் வெம்மை தணிகிறது. வெம்மையும் தன்மையும் மாறி மாறி வருகின்றன. வெம்மை ஆண், தன்மை பெண். வெம்மை தவம், தன்மை யோகம். வெம்மை ஆண், தன்மை பெண். ஆணை காட்டிலும் பெண் உயர்வன்றோ என்று கவிதையை முடிக்கின்றார் பாரதி. இதுதான் புதுக்கவிதைக்கான பலகணி திறக்கப்பட்டது. நான் இப்படி சொல்லி முடிக்கின்றேன். இன்றைக்கு எழுதுகிற சில கவிஞர்கள் நம்மை பிரமிக்க வைக்கிறார்கள். என்னை பிரமிக்க வைக்கிற ஒரு கவிஞர் போகன் சங்கர். போகன் சங்கர் எழுதுகிறார், பேருந்தில் ஏறினேன், பக்கத்தில் இருந்தவன் தூங்கி கொண்டிருந்தான். நமக்கு இந்த கவிதையில் கேட்டாலும் சில பேருக்கு பக்குங்க, என்னடா ஒரு துவக்கம் இல்லை, ஒரு முன்னுரை இல்லை. நேரடியாக வாழ்க்கைக்கு செல்லுகிற கவிதை. பேருந்தில் ஏறினேன், பக்கத்தில் ஒருவன் தூங்கி கொண்டிருந்தான். பாதி தூக்கத்தில் கண்ணீர் வழிந்தது அவன் கண்ணில். தூக்கத்தில் அழுகிறவனை இப்போதுதான் பார்க்கின்றேன். எந்த கனவில் எந்த நினைவு துரத்தியதோ, எந்த உறவால் வெளியேற்றப்பட்டானோ அவனை எழுப்பாமலேயே இறங்கிவிட்டேன்.
வண்ணதாசன் ஒரு கவிதை எழுதுக. மருந்து கடைக்கு போனேன், பிள்ளையை கூப்பிட்டு கூட சின்ன பாப்பாவை கூட்டிட்டு மருந்து கடைக்கு போகிறேன். என்ன வேண்டும் என்று அவளுக்கு தெரியும். வழக்கமாக வாங்குகிற மெடிசன்ஸ் எல்லாம் பாப்பாவுக்கு தெரியும். அம்மாவுக்கு அனீமியா, அதுக்கான மருந்தை பாப்பாவே சொல்கிறா. அப்பாவுக்கு இரத்த கொதிப்பு, அதுக்கான மருந்து பாப்பாவே சொல்கிறா. எறும்பு மருந்து 2 பாக்கெட் என்றேன் கடைக்காரரிடம். இந்த கவிதை புரியுது தானே உங்களுக்கு? அப்பா சொல்கிறார் கடைக்காரர், வழக்கமான மருந்தெல்லாம் வாங்கியாச்சு, பாப்பாவே சொல்லிட்டா. எறும்பு மருந்து 2 பாக்கெட் என்றேன். நம்ம வீட்டு எறும்புக்கு உடம்பு சரியில்லை அப்பா என்று பாப்பா கேட்டாள். எறும்பு மருந்து எதுக்கு வாங்குவாங்க? ஆனால் பாப்பாவினுடைய உலகத்தில் எறும்புகளை கொல்லக்கூடாதல்லவா? நம்ம வீட்டு எறும்புக்கு உடம்பு சரியில்லாப்பா என்று பாப்பா கேட்டாள். நானும் கேட்கவில்லை, அவரும் கொடுக்கவில்லை. வீடு திரும்பி விட்டோம். வரும் வழியில் தோன்றியது, கடவுள் இந்த உலகத்தை ஏன் குழந்தைகளிடம் கொடுத்து விடக்கூடாது என்று. வண்ணதாசனுடைய கவிதை. இப்படிப்பட்ட வாழ்க்கையை நேரடியாக சொல்லுகிற கவிதைகள் தான் புது கவிதைகள் என்றால் அதற்கான பலகணியை பாரதி திறந்தார். வழி வழி பாரதி என்பதில் சொல்ல நிறைய இருக்கிறது. பாரதியை பற்றி பேசி பேசி அடங்க முடியாத ஆச்சரியமாக இருக்கிறது. எத்தனை சொன்னாலும் சொல்லப்படுவதற்கு ஏதோ மிச்சம் இருந்து கொண்டே இருக்கிறது. 142 ஆண்டுகள் பேசியும் பாரதியை அறியவும் புரியவும் தெரியவும் ஏதோ பாக்கி இருக்கின்றது. நம்முடைய அந்தரங்குகளின் உள்ளே ஊடாடி நம்முடைய ஆன்மாவுக்கு வெளிச்சம் காட்டுகிறவராக மகாகவி பாரதி எப்போதும் இருக்கின்றார். தன்னுடைய முன்னோர்களிடமிருந்து அவர் எடுத்துக்கொண்ட அந்த மண்ணினுடைய வளம், தன்னுடைய வருங்கால கவிஞர்களுக்காக அவர் போட்டு வைத்த பாதை, இதில்தான் தமிழ் இலக்கிய உலகம் பயணிக்கிறது என்பது என்னுடைய கருத்து. அந்த பாரதிக்கு விழா எடுத்து அந்த விழாவில் தமிழுக்கு தொண்டு செய்த சான்றோர்களை சிறப்பிக்கிற ஸ்ரீராம் நிறுவனத்தை திரும்பவும் வாழ்த்தி, இந்த விழா இதுபோல 100 ஆண்டுகள் நடக்க வேண்டும் என்று இறைவனை வேண்டி நல்ல வாய்ப்புக்கு நன்றி சொல்லி முடிக்கின்றேன். வணக்கம். அண்மையில் டெஸ்ட் மேட்ச்சில் ஜெய்ஸ்வால் 2வது நாள் விளையாடினார், 3வது நாள் விளையாடினார், நம்ம பார்த்துருப்போம். அதே போல் இங்கே ஒரு தலைமையுரை, அதைத் தொடர்ந்து ஒரு சிறப்புரை. இவள் மீசை இல்லா முண்டாசு இல்லா பாரதி. ஆனால் தமிழ் ஓசையாலும் செய்தி பொட்டலங்களாலும் நம்மை கட்டி போட்டாள். ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு பேச்சு. அதை நான் இங்கே உங்களுக்கு சொல்லணுன்ற அவசியம் இல்லை. அமுது சுரபி ஆசிரியர் எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சதுனால அவங்க பேசினதெல்லாம் நான் உட்காந்து சின்ன குறிப்பு எடுத்திருக்கேன். கட்டாயமாக அதில் அவர் பதிப்பிப்பார் என்று நான் எதிர்பார்க்கிறேன். அதே போல் இங்கு வர முடியாத சூழலில் அரசு பணியில் சிக்கி தவிக்கிற ஐயா அவ்வை அருள் அவர்கள் எனக்கு மெசேஜ் அனுப்பியிருக்காரு. அப்பா மறைந்து 446 நாட்கள் ஆகி இன்று வெளியிடப்பட்ட ஔவையின் சிந்தனை புதையல் எனும் நூல் எனக்கு மிகவும் மகிழ்ச்சி தருகிறது. அங்கே இல்லை என்கிற வருத்தமும் கூடவே வருகிறது. கடந்த ஆண்டு ஔவை சொல் கேளீர் என்கிற ஒரு நூலையும் இங்கே வெளியிட்டோம். இன்று வெளியிடப்பட்ட இந்த நூல் 412 பக்கங்கள் கொண்ட அருமையான ஒரு புஸ்தகம். நீங்கள் நிகழ்ச்சி முடிஞ்சு வெளியில் போகும்பொழுது உங்களுக்கு விலையில்லா விருந்தாக இந்த நூல் அனைவருக்குமே கிடைக்கும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்யணும் அப்படின்னு ரொம்ப ஆன்சைட்டியோடு, 1 மாதத்துக்கு மேலே ஆன்சைட்டியோடு இருந்தவர் ஐயா சுந்தரேசன் அவர்கள். ஒரு கப்பலுக்கு ஆபத்து வருதுன்னா நங்கூரத்தை பாய்ச்சி நிற்க வைப்பாங்க இல்லையா, அதை மாதிரி ராதாகிருஷ்ணன் ஐயா வரவில்லை, ஔவை அருள் வரவில்லை. இந்த செய்தியெல்லாம் யாருக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா நமது பிஆர்ஓ பிரதாப்புக்கு தான் வருது. அவர்தான் இன்று நங்கூரம் போல இத்தனை அதிர்ச்சி தகவல்களையும் தாங்கினார். அதற்கு பிறகு என் காதிலே அதை பாய்ச்சினார் அந்த நங்கூரத்தை. அப்போது நம்ம எப்படி இந்த விழாவை சமாளிக்கலான்னு நாங்கள் கலந்து ஆலோசித்து அவருக்கும் தெரியக்கூடாது, தெரிஞ்சால் ரொம்ப வருத்தப்படுவார்னு சொல்லி ஏதோ ஒரு ஏற்பாடை பண்ணி நிச்சயமாக இந்த விழா பாரதி பாஸ்கர் என்னுடைய அருமையான ஒரு சகோதரி, நிச்சயமாக அவங்களுடைய ஒத்துழைப்பினால் இந்த விழா வெகு சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது. நல்ல பலத்த ஒரு கரகோஷம் கொடுக்கணும். இன்று
இந்த நூல் வெளிவருவதற்கும் இந்த விழா மிகச் சிறப்பாக நடைபெறுவதற்கும் காரணமாக இருக்கக்கூடிய PRO பிரதாப் அவர்கள் உலகத் தமிழ் பத்திரிகையோட ஆசிரியராகவும் இருக்கிறார்கள். அவருக்கு ஒரு சால்வை அணிவிக்குமாறு பாரதி பாஸ்கர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். இந்த சால்வை அணிவிப்பதுன்ற என்னென்னா ஒரு சின்ன ஹானர் தான். அத்தனை பேர் முன்னாடி இவ்வளோ பெரிய ஒர்க்கு பண்ணியிருக்கார். இந்த விழா அருமையாக நடந்திருக்கு அப்படின்னா மிகப்பெரிய ஒரு PRO ஒர்க்கு. நேத்திக்கு பத்திரிகை செய்தி வந்தது, நாளைக்கும் பத்திரிகை செய்தி வரும், டிவியில் கூட வரலாம். அது எல்லாத்துக்கும் காரணமாக இருந்தக்கூடிய பொன்னேரி பிரதாப் அவர்கள் இப்பொழுது பெருமைப்படுத்தப்படுகிறார்கள். இப்போ இந்த நிகழ்ச்சி நிறைவுக்கு வந்துவிட்டது. 1903ஆம் வருடம் 500 ரூபா பெற்ற பாரதியார் என்னென்ன பண்ணினார் அப்படிங்கிறதெல்லாம் சொன்னாங்க. நிகழ்ச்சியுடைய தன்னுடைய பேச்சின் தொடக்கத்திலே தன்னுடைய தங்கச் சங்கிலியை தொலைத்த கதையையும் பாரதி பாஸ்கர் அவர்கள் சொன்னார்கள். இந்த மேடை அவர்களுக்கு எவ்வளவு முக்கியமானது என்பதையெல்லாம் நமக்கு எடுத்து சொல்லி மிகவும் சிறப்பு செய்திருக்கிறார்கள். இப்பொழுது நாம் நன்றியுரை என்கிற கட்டத்திற்கு வந்திருக்கிறோம். வழக்கமாக இந்த மேடையிலே கிட்டத்தட்ட ஒரு 9 வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன். நன்றி உரை நான் தான் பண்ணுவேன். ஆனால் இந்த முறை ரொம்பவுமே ஒரு 2 பேரே அதிகமாக பேசிகிட்டே இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஒருத்தரை கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்காக அவங்க சென்னை பாரதியார் சங்கத்தினுடைய முதல் பெண் தலைவர் பேராசிரியர் டாக்டர் உலகநாயகி பழனி அவர்கள். பல்வேறு உலக தமிழ் கருத்தரங்கங்களிலே பங்கேற்பவர், ஏற்பாடுகள் செய்பவர். தொடர்ந்து கிருஷ்ணா ஸ்வீட்ஸோடு இணைந்து பாரதிய வித்யாபவனிலே நிகழ்ச்சிகள் நடத்தி பல்வேறு நபர்களுக்கு விருது வழங்கக்கூடியவர். கல்லூரியிலே முதல்வராகவும் பேராசிரியராகவும் இருந்து விளங்கக்கூடிய அவர்கள் இப்பொழுது நன்றி உரை செய்வதற்காக உங்கள் முன்னால் இருக்கிறார். விழா சற்று 5 நிமிடங்களில் முடிந்துவிடும் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். கட்டாயம் நீங்கள் நிறைவு வரை இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உலகநாயகி பழகினி அவர்களை அழைக்கிறேன். இங்கே வந்திருக்கிற உங்கள் அத்தனை பேருக்குமே புஸ்தகங்கள் இருக்குது. தயவு செஞ்சு அவங்க அந்த சொன்னாங்க இல்லையா, அந்த வரிசைப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னாங்க. வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே என்ற பாரதியின் மாநில வணக்கத்தை சொல்லி மகாகவி பாரதியாருடைய 142வது பிறந்தநாள் விழாவை ஸ்ரீராம் பாரதி கலை இலக்கிய கழகம் இன்றைக்கு இனிதே கொண்டாடி மகிழ்ந்திருக்கிறது. இன்றைக்கு பாரதி பாஸ்கர் நமக்கு ஒரு மிகச்சிறந்தது ஒரு சிறப்புரையை நல்கி நம்மையெல்லாம் தமிழால் நெகிழ வைத்திருக்கிறார். நான் இருவருக்கு இந்த மேடையில் மிக முக்கிய நன்றியை நான் சொல்ல வேண்டும். பாரதி பாஸ்கர் அவர்கள் நல்ல உடல் நலம் பெற்று மிக அருமையானதொரு தமிழ் பணியை என்றும் அவர் ஆற்ற வேண்டும் என்று லண்டன் முருகன் கோவிலில் அவருக்கு பிரார்த்தனை நடந்தபோது உலகமெல்லாம் மக்கள் மனம் நெகிழ்ந்து அந்த மிகச் சிறப்பு பூஜையை செய்தார்கள். அந்த பூஜை லண்டன் மாநகரில் முருகன் ஆலயத்தில் நடைபெற்ற போது நான் அங்கு இருந்தேன். அந்த பூஜையில் நான் கலந்து கொண்ட போது என் மனம் அப்படி நெகிழ்ந்து போனது. இன்னொருவர், என்னுடைய 2 மூத்த சகோதரிகள் பாரதி நலம் பெறுவதற்காக 108 நாள் விரதம் இருந்தார்கள். ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் சாப்பிடுவாங்க. 108 நாள் ஒரு வேளை தான் சாப்பிட்டாங்க. இன்றைக்கி நான் சொன்னேன், 1 மணி நேரம் பாரதி பாஸ்கர் அவருடைய உரையை நீங்கள் யூடியூபில் கண்டிப்பாக செவிக்கு விருந்தாக சாப்பிடுங்கள். 108 நாள் விரதம் இருந்தீர்கள் அல்லவா என்று என் சகோதரிகளுக்கு காலையில் செய்தி அனுப்பினேன். இந்த மேடை மிக நெகிழ்வான ஒரு மேடை. திடீரென்று என்னை பாலசாண்டிலேன் அவர்கள், அவரே ஒரு சொற்செல்வர், திடீரென்று என்னை நீங்கள் நன்றியுரை ஆற்ற வேண்டும் என்று சொன்னார். இந்த 2 செய்திகள் காலையிலிருந்து என் நெஞ்சுக்குள் நிழலாடி கொண்டே இருந்தது. அதை சொல்லுவதற்காகவே என்னை அழைத்தார்கள் போலும் என்று நான் நினைத்து கொண்டேன். ஔவை அண்ணா அவர்களை பற்றி மிக நெகிழ்வான பல தகவல்களை மேடையிலே சொன்னார்கள். ஒரு 25 ஆண்டுகள் முன்னால் இருக்கும் என்று நினைக்கிறேன். 22 ஆண்டுகள் முன்னால் இருக்கும். பாரதி பாஸ்கர் சென்னை ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரிக்கு வந்து மாணவர்களுக்கு உரையாற்றிய போது அணுகுமுறை என்ற தலைப்பிலே பேசினார்கள். டைனிங் டேபிளில் உட்கார்ந்திருக்கும் கணவர் மனைவி கொடுக்கிற இட்லி சாம்பாரை சாப்பிட்டு கொண்டிருக்கிறார். இதில் இன்னும் சற்று உப்பு இருக்கலாம் அல்லது இன்னும் சுவை இருக்கலாம் என்று சொல்வது அணுகுமுறை. சாம்பாரை வச்சிருக்க என்று கேட்பது அணுகுமுறையா என்று பாரதி பாஸ்கர் தன்னுடைய உரையிலே சொன்னார்கள்.
அன்றையிலிருந்து ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரி மாணவர்கள் கேன்டீனில் போய் எதனா கேட்டால் கூட அணுகுமுறையோடு கேட்க ஆரம்பித்தாங்க. இதுதான் பாரதி பாஸ்கருடைய இம்ப்ளிமெண்டேஷன். நடைமுறை வாழ்க்கையில் மேடை பேச்சை எப்படி பயன்படுத்துவது என்பதை உலகத்திற்கு, தமிழ் உலகத்திற்கு சொல்லிக் கொடுத்த ஒரு பெருந்தகை சிறப்பு பேச்சாளராக இன்று வந்து வழி வழி பாரதி என்று மிக அருமையாக பேசுவதற்கு முன்பு தலைமை உரையிலே ஔவை நடராஜன் அண்ணாவை பற்றி மிக நெகிழ்வாக பேசினார்கள். அவர்தான் அடுத்த தலைமுறைக்கு வழி வழியாக மேடை பேச்சு கலையை சொல்லிக் கொடுத்த பெருந்தகை. அதே ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியில் ஔவை அண்ணா சிலப்பதிகார விழாவிற்கு வந்தார். மாதவியின் ஊடல், கண்ணகியின் வாடல், கோவலனுக்கு அநீதி இழைத்த கூடல், இம்மூன்றையும் வைத்து இளங்கோ பாடினான் உலக இலக்கியத்தின் முதற் பாடல் என்று அண்ணா பேசினார். பின்னால் வந்த தேஞா அண்ணா வந்து இப்படி சிலப்பதிகாரத்தை அறிமுகம் செய்வது ஔவையின் மாடல் என்று சொன்னார். அவர்கள் ஔவை அண்ணாவை பற்றி சொன்னபோது மனம் அப்படியே கரைந்து போனது அவருடைய அன்பினால் நட்பினால். இன்றைக்கு மிகச்சிறந்ததொரு சிறப்புரையாற்றிய பாரதி பாஸ்கர் அவர்களுக்கு அரங்க மக்களின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை பலத்த கரவொலியால் தரலாம். இன்றைக்கு இந்த மேடையில் மிக மிக அருமையான முறையில் ஸ்ரீராம் இலக்கிய கழகத்தினுடைய தலைவர் ஐயா ஜி சுந்தரராசன் அவர்கள் மிக அருமையான முறையில் இந்த விழாவை நடத்த வேண்டும் என்ற ஒரு கனவும் ஆசையோடு இதை வடிவமைத்தார். ஐயா அவர்களுக்கு பாதம் பணிந்த நன்றியை நாம் இந்த மேடையிலே தரலாம். விருதுகளை ஏற்ற மிக அருமையானதொரு 3 பெரும் தமிழ் அறிஞர்கள், 3 பெரும் தமிழ் சான்றோர்கள் இந்த விருதினை பெற்று இன்றைக்கு 142வது பிறந்தநாள் விழாவிலே பாரதிக்கு பெருமை சேர்ப்பதைப் போல் தங்களுக்கும் ஸ்ரீராம் நிறுவனத்தின் மூலமாக அந்த பெருமையை அவர்கள் சேர்த்து கொண்ட அந்த நிலையை எண்ணி நாம் பலத்த கரவொலியால் அவர்களுக்கு சிறப்பு செய்வோம். சுந்தரேசன் ஐயா அவர்கள் எந்த பணியை செய்தாலும் அதிலே ஒரு நிறைவு காண்பார். அந்த நிறைவு தான் இந்த அழகான மேடை. ஆற்றுகிற ஆற்றல் மிகுந்த தொழிலில் வல்லவர் ஐயா சுந்தரேசன் ஐயா அவர்கள். அவருடைய மிகச்சிறந்த சிறிய உழைப்பால் இந்த விருதுகளை இன்றைக்கு ஏற்றுக்கொண்ட பெருந்தகைகளுக்கு நாம் நெஞ்சார்ந்த நன்றியை செலுத்தலாம். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் அன்பிற்குரிய அன்பு நண்பர் பொன்னேரி பிரதாப் அவர்கள் 1 மாத காலமாக யாரோடும் ஃபோனை எடுக்கிறதே இல்லை. எதை கேட்டாலும் ஸ்ரீராம் விழா பேசாதீர்கள், வேறு நிறைய பணிகள் இருக்கிறது என்று சொல்வார். அப்படி ஒரு ஈடுபாடு பொன்னேரி பிரதாப் அவர்களுக்கு பலத்த கரவொலியால் நாம் நன்றி செலுத்தலாம். மிக அழகானது ஒரு இனிய மேடை. 142ஆம் பிறந்தநாள் விழாவை 50 ஆண்டுகள் கண்ட ஒரு பொன் விழா கண்டு இன்றைக்கு ஸ்ரீராம் நிறுவனத்திற்கு நாம் நன்றி செலுத்துவது எப்படி என்று கேட்டால் நெஞ்சார்ந்த கரவொலியை தவிர வேறு வழி இல்லை என்றுதான் சொல்லலாம். அழகான விழாவை ஏற்பாடு செய்த விழா குழுவினர், அரங்க அமைப்பாளர்கள், அச்சு மற்றும் காட்சி ஊடக அன்பு நண்பர்கள், கலைமாமணி யோகா குழுவினர், வீடியோ குழுவினர்கள் என்று எப்படி ஊடக பதிவினை செய்து இந்த விழாவை உலகமறிய செய்ய இருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு பலத்த கரவொலி தரலாம். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு திரளாக வந்து அரங்க மக்களினுடைய வருகை அதுதான் ஒரு உண்மையான விழாவின் உவகை என்கிற வகையிலே அரங்க மக்கள் எல்லோரும் அமர்ந்திருந்து இந்த விழாவிற்கு பெருமை சேர்த்ததை எண்ணி நாம் நெஞ்சமெல்லாம் மகிழ்ச்சி கொள்கிறோம். அனைவருக்கும் நன்றிகள் பல. எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த அழகான மேடையை இந்த பொன்மாலை பொழுதில் வணக்கத்திற்குரிய நம் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய ஔவை அருள் அவர்கள் எப்பொழுதும் மாபெரும் பணியை செய்யக்கூடிய பெருந்தகை அவர்கள் நமக்கு இந்த விழா மேடையை அழகாக அமைத்து கொடுத்தமைக்காக பல்வேறு பணிகள் இருந்தாலும் அவர் எண்ணமும் சிந்தனையும் இங்குதான் இருந்திருக்கும் என்பதை எண்ணி அவருக்கு நாம் ஒரு பலத்த கரவொலியார் நன்றி செலுத்தலாம். அனைவருக்கும் நன்றி, இறைவனுக்கு நன்றி. வணக்கம், வாழிய நலம். நன்றி சொன்ன பழனியின் காதுகளில் மயில் ஆடுவதைக் கண்டேன். இப்பொழுது நாட்டு வாழ்த்து. வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணி திருநாடு, வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். நன்றி.